ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி. சேஃபாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். என்னப்பா அங்கே கூட்டம்? அதுவா, அந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்க போன ஒருத்தன் செத்துட்டான். என்ன செத்து போயிட்டானாம்? அந்த பெட்டி கடைக்காரர் அதிர்ந்து போய் கேட்டார். அவன் செத்ததுக்கு நீ எப்ப ஷாக் ஆகுற? செத்தது யாருன்னு கூட தெரியாம அவன் உனக்கு தெரிஞ்சவனா சொந்தக்காரனா என்பது பார்த்தால் தானே தெரியும். அவன் செத்ததுக்கு ஷாக் ஆகவில்லப்பா. இதோட அந்த ஏடிஎம்ல காசு எடுக்க போய் செத்தவங்க 3 பேர். இதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஏடிஎம் தொடங்கி 3 மாசம்தான் ஆகுது. இப்போது இதை கேட்டுக்கொண்டு இருந்தவன் டென்ஷன் ஆனான். என்ன சொல்றீங்க கடைக்காரரே? இதுக்கு முன்னாடி 2 பேர் செத்து போயிட்டாங்களா? ஆமாப்பா, இந்த ஏடிஎம் இங்க வந்து 3 மாசம்தான் ஆகுது. மாசத்துக்கு ஒருத்தர் செத்து போறாங்க. செத்து போறவங்க யாரு? இந்த ஊர்க்காரவங்களா இல்ல வெளியூர்காரங்களா? எல்லாம் வெளியூர்காரங்க தான். இந்த ஊருக்கு எதுக்கு வராங்க? ஏன் ஏடிஎம்குள்ள போறானுங்க? ஏன் செத்து போறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஒருத்தனுக்கும் இன்னொருத்தனுக்கும் எந்த லிங்க்கும் இல்ல. எப்படி செத்து போறாங்கன்னும் தெரியல. திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியில மூச்சு திணறி செத்து போறானுங்களாம். ஒருவேளை கொரோனாவோட சைடு எஃபெக்ட் இருக்குமோன்னு ஆராய்ச்சி செய்துகிட்டு இருக்காங்க. இப்ப செத்து போனது யாரு? அது ஒரு ஆம்பளை. வயசு ஒரு 28 இருக்கும் போல தெரியுது. போலீஸ்காரங்க வந்தாச்சா? இப்பதான் வந்தாங்க என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, யார் முதலில் பார்த்தது என்றான் விக்ரம். இவன்தான் சார் என்று ஒருவரை அழைத்து வந்து நிறுத்தினான் எஸ்ஐ ரவி. நீங்க தான் முதலில் பார்த்தீங்களா? ஆமா சார், நான் ஏடிஎம்ல பணம் எடுக்க வந்தேன். நான் வந்து ஏடிஎம்முக்கு வெளியே ஒரு 1/4 மணி நேரம் காத்திருந்திருப்பேன். இவர் நின்னது நின்ற மாதிரியே இருந்தாரு. சரி, இவர் பணம் எடுக்கிற மாதிரி தெரியல, நாம எடுக்கலாம்னு உள்ள போனேன். நான் கதவு திறந்தது இவர் அப்படியே சாஞ்சிட்டாரு. நீங்க கதவு திறப்பதுக்கு முன்ன அவர் நின்னுக்கிட்டு இருந்தாரா? ஆமா சார், அவர் சாய்ந்தும் நான் பதறி போய் அவரை தூக்க ட்ரை பண்ணேன். முடியல. அப்புறமா மயக்கமா இருக்குமோன்னு நினைச்சு என்கிட்ட இருந்த தண்ணிய தெளிச்சேன். அப்பவும் எழுந்திருக்காம இருந்த பிறகுதான் டவுட் வந்து மூக்கு கிட்ட கை வச்சு பார்த்தேன். மூச்சு வரல. மூச்சு வரலன்னு பதட்டத்துல சத்தம் போட்டு கத்திட்டேன். அப்புறம் வெளியில வந்து போலீஸுக்கு தகவல் சொன்னேன். விக்ரம் அவரை கையமர்த்தி விட்டு ஏடிஎம்முக்குள் போனான். அங்கு விழுந்து கிடந்த ஆளுக்கு 28 30 வயதுக்குள் இருக்கும். நன்றாக உடை உடுத்தி இருந்தான். அவன் கண்கள் நன்றாக திறந்திருந்தன. எதையோ பார்த்த அதிர்ச்சியில் அவன் செத்திருக்கிறான் என்று சொன்னால் எல்லோரும் நம்பி விடுவார்கள். சமீப நாட்களில் உடற்பயிற்சி செய்யும் போது ஹார்ட் அட்டாக் வந்து மரணம், நீச்சல் அடிக்கும் போது மரணம், பாடும்போது மரணம், சாப்பிடும்போது மரணம் என்று நியூஸ் சேனல்களில் வருவது போல இவன் ஏடிஎம்மில் காசு எடுக்க வந்த போது மரணம். இதற்கு ஏன் எஸ்ஏ ரவி தன்னை கூப்பிட வேண்டும்? ஒன்றும் புரியாமல் அவன் ரவியை பார்த்தான். நீங்கள் எக்ஸாமின் செஞ்சிட்டீங்களா சார் என்றபடி கேட்ட ரவியிடம் தலையாட்டியவன் பார்மசிக்கு சொல்லிடுங்க என்றான். அவன் சொல்லவும் அவர்கள் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. இனி தனக்கு அங்கு வேலை இல்லை என்று எண்ணியவனாய் ரவியுடன் வெளியில் வந்தான். என்ன ரவி, சாதாரண ஹார்ட் அட்டாக் கேஸுக்கு போய் என்னையே வர சொன்னாய்? இது சாதாரண ஹார்ட் அட்டாக் கேஸ் இல்ல சார். இந்த ஏடிஎம்மில் நடக்கும் 3வது கொலை சார். என்ன கொலையா? இந்த ஏடிஎம் பயன்பாட்டுக்கு வந்து 3 மாதங்கள் தான் ஆகிறது சார். அதற்குள் மாதத்திற்கு ஒருவர் என்று 3 பேர் மரணம். மூவருக்குமே வயது 25 30க்குள் தான் இருக்கும். இந்த காலத்திலும் மூவரிடமும் போன் இல்லை. அப்புறம் கையில் பையோ வேறு பொருட்களோ இல்லை. இவர்களிடம் இருந்தது எல்லாம் வெறும் கிரெடிட் டெபிட் சேவிங்ஸ் கார்டு தான். அதுவும் வேறு வேறு பேங்குகள் உடையது. மூவரும் ஃப்ரெண்ட்ஸ், தெரிந்தவர்கள் கூட கிடையாது. இதற்கு முன் எதேச்சையா சந்தித்தது கூட கிடையாது. ஒருவேளை மூவருக்கும் ஹார்ட் அட்டாக் இருந்திருக்கும். வெயிலில் இருந்து ஏசிக்கு போகும்போது இதயத்திலிருந்து ரத்தம் அதிவேகமாக மூளைக்கோ, இல்லை மூளையிலிருந்து ரத்தம் அதிவேகமாக இதயத்திற்கோ சென்றிருக்கும். அது எப்படி சார் நடக்கும்? சரி, உன் டவுட் என்ன? இந்த 3 மரணங்களும் தற்செயலான மரணங்கள் இல்லை, திட்டமிட்டு நடக்கும் கொலை. எப்படி சொல்ற? மாசத்துக்கு ஒருவர் ஏடிஎம்மில் செத்து போறாங்க. அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்களும் இல்லை. எதுக்கு இங்க வராங்கன்னு தெரியல. அவங்க கிட்ட அவங்க யார் என்பதற்கான ஐடென்டி கூட இல்லை. யார் என்னன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தால் தெரிய போகிறது. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வெங்கட் உடம்பு சரியில்லை என்று லீவ் எடுத்து 3 மாசம் ஆயிடுச்சு சார். அவரோட பர்மிஷன் இல்லாம நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க முடியாது. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம்னு வீட்டுக்கு போனா அவர் எங்க போயிருக்கிறார் என்று தெரியல. வீடு பூட்டி இருக்கு சார். போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருக்கு. அவர்கிட்ட கேட்காமல் ஏதாவது செய்தால் பின்னாடி அது என் வேலைக்கு வினையாகும். அதனால்தான் உங்களை கூப்பிட்டேன் சார் என்றான். சரி, இதற்கு முன் நடந்த மரணங்களின் கேஸ் ஃபைல் எங்கே இருக்கிறது?
இதோ சார் என்று வண்டியிலிருந்து எடுத்து வந்து தந்தான். சரி, பாடிய போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிவிட்டு நீங்களும் ஸ்டேஷனுக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டு விக்ரம் கிளம்பினான். என்ன வரும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஃபைலோட வரீங்க? ஆமாண்டி, நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது ஃபுல்லா எனக்கு வந்த ப்ரொபோசஸ். ஐயோ, ஆசையா பாரு. ப்ரொபோசஸாமா என்று வெடுக்கென்று அவன் கையில் இருந்த ஃபைலை பிடுங்கினாள் த்ரிஷா. ஃபைலை அவள் திறந்த வேகத்தில் உள்ளே இருந்த போட்டோக்கள் விழ ஆரம்பித்தன. அதை எடுத்து பார்த்தாள். என்ன, எல்லாம் ஆம்பளைங்க போட்டோவே இருக்கே. அதுவா, ஆம்பளைங்களையே என் அழகுல மயங்கி விழ வைக்கும் பேரழக நாண்டி. எப்பா, எம்மாந்துண்டு உருட்டு. என்ன புது கேஸா? ஆமா, அந்த வீணா போன எஸ்ஏ ரவி கொடுத்தான். அவனுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னே தெரியல. எப்ப பாரு ஆம்பளைங்க இருக்கிற கேஸாவே தரான். அவன் ஏரியாவில் இருக்க பொம்பளைங்க கேஸ் ஃபுல்லாக அவன் தான் டீல் பண்ணுறான். அப்படியே பொம்பளைங்க கேஸ் கொடுத்தா மட்டும் சும்மா பிரித்து மேய்ஞ்சிடுவீங்களோ? நான் தான் பார்க்குறேனே. ஏய், என்ன நான் பிரித்து மேய்கிறது இல்லையா? நல்லா மேவியே வாரத்தில் 3 நாள். ஆமாண்டி, செவ்வாய் அம்மனுக்கு விரதம், வியாழன் பாபாவுக்கு, வெள்ளி பொது விரதம், சனி பெருமாளுக்கு, இப்படி எல்லா சாமிக்கும் விரதம் இருந்தால் தானே கடவுளோட அருள் கிட்டும். விரதம் எல்லாம் பொம்பளைங்க இருப்பது. விரதத்தில் என்ன ஆம்பளை பொம்பளை? விரதம் என்றாலே யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏண்டா, ஏன் என்ன வெறியாக்குற? பொண்டாட்டிய கொஞ்சம் கூட நேரங்கால பாப்பியா நீ? ஆமாண்டி, அப்பதானே நல்லா இருக்கும். எப்பவுமே கொஞ்சிக்கிட்டு இருந்தா உனக்கு அப்புறம் போர் அடிச்சிடும். கிட்ட வந்தாலே எட்டி ஓடிடுவ. இப்ப மாதிரி கிட்ட வந்தா உடனே கட்டுப்பிடிச்சுக்க மாட்டேல. கருமம் கருமம், எல்லாம் என் விதி. ஒரு போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு கட்டிப்பிடிக்க கூட நேரங்காலம் பார்க்க வேண்டி கிடக்கு. யாரு கால நேரம் பார்த்தா? சரி விடுங்க சாமி, அப்புறம் என்னால தான் உங்க வேலை கெட்டதுன்னு சொல்லுவீங்க. போய் வேலையை பாருங்க என்றபடி திருசா போனாள். அவள் போனதும் விக்ரம் கேஸ் ஃபைலை புரட்டத் தொடங்கினான். இவன் பெயர் ராகுல். ஊர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இதயம் சட்டென்று நின்று போனதில் தான் மரணம் என்று இருக்கிறது. மற்றபடி ரொம்ப ஆரோக்கியமாய் இருந்திருக்கிறான். இவன் பெயர் சரவணன். இவனுக்கும் எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. இவனும் ஹார்ட் அட்டாக்கில் இறந்திருக்கிறான். இவர்களின் போட்டோக்களை சுற்றி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பிய போதும் அவர்களை இந்த ஏரியாவில் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அதனால் இவர்கள் வெளியூரில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இவர்களுக்கு இல்லை. இவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த கேஸை முன்கொண்டு செல்ல முடியாது. இன்றைக்கு இன்னொருத்தன் வேறு இறந்து போயிருக்கிறான். அது சரி, இவர்கள் யாரென்று தெரியாத போது இவர்களின் பெயர் மட்டும் எப்படி ரவிக்கு தெரிந்தது? நாளைக்கு மூவரின் போட்டோக்களையும் நியூஸ் பேப்பரில் போட்டு அடையாளம் தெரிந்தவர்கள் சொல்லவும் என்று கேட்க வேண்டும் என்றபடியே தூங்கி போனான். விக்ரமின் உத்தரவின் பெயரில் அவர்கள் மூவரின் போட்டோக்களும் நியூஸ் பேப்பரில் வெளியானது. விக்ரம் ரவியிடம் இவர்களின் பெயர் உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டான். பெயரெல்லாம் தெரியாது சார், XY என்று போட்டால் குழப்பமாகவே இருக்கும் என்று ராகுல் சரவணன் என்று நானாகவே பெயர் வைத்தேன் என்றான். உங்களை பார்க்க ஒருவர் வந்திருக்கிறார் சார். நியூஸ் பேப்பரில் வந்த போட்டோ பற்றி பேச வேண்டுமா என்றார் ஏட்டு சண்முகம். வர சொல்லுங்கள் என்ற விக்ரம் ஆர்வமானார். சார், போட்டோவில் இருக்கும் இவர் என்று இரண்டாவதாக இறந்தவனை காட்டி, இவர் பேர் ஜெயச்சந்திரன் சார். எங்க கம்பெனில தான் மெடிக்கல் ரெப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தாரு சார். மெடிக்கல் ரெப்பா? ஆமா சார். உங்க கம்பெனி எங்க இருக்கு? மும்பையில சார். எத்தனை வருஷமா இவர் அங்க வேலை பார்த்தாரு? ஒரு 2 வருஷம் சார். வேலையில இவர் எப்படி? எல்லா மெடிக்கல் ரெப் மாதிரி தான் சரி வரும். ரொம்ப பொறுமை, நிதானம். ஹாஸ்பிட்டலில் 5 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்ணுவார். டாக்டர் கிட்ட மட்டும் இல்லை, நர்ஸு, வார்டு பாய், வாட்ச்மேன் வரைக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணி செய்வார் சார். இவருக்கு ஃபேமிலி? இவர் ஒரு அனாதை சார். ஃபேமிலி எல்லாம் இல்லை. இவரும் சில ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சமீபத்தில் மேன்ஷனில் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. சரி, இந்த பேப்பரில் இருக்கும் மற்ற 2 பேரையும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா சார்? சரி, உங்க கம்பெனியில் யார்கிட்டயாவது சண்டை சச்சரவு? இல்லை சார். சரி, உங்க கம்பெனி அட்ரஸ், மேன்சன் அட்ரஸ், அப்புறம் உங்க ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க. நாங்க எப்போ கூப்பிட்டாலும் நீங்க வரணும். ஆமா, நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? மும்பையிலையா? இல்லை சார், நான் இங்கே தான் சார் இருக்கேன். எங்க பிரான்ச் இங்க கூட ஒன்று இருக்கு சார். சரி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நாங்கள் உங்களை கூப்பிடுவோம். நீங்க இப்போ போகலாம் என்றான். ஜெயச்சந்திரன் மெடிக்கல் ரெப் காவனூருக்கு எதுக்கு வந்தான்? அதுவும் ஃபோன் கூட இல்லாமல் விக்ரம் சோதனையில் ஆழ்ந்தான். அவன் எழுதி கொடுத்திருந்த அட்ரஸ், மேன்சன் அட்ரஸ், மும்பையில் இருந்து தன் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணினான். அங்கிருந்து பதில் வர காத்திருக்க தொடங்கினான். சார் சார், பேப்பரில் நியூஸ் பார்த்து தகவல் சொல்ல வந்திருக்காங்க சார் என்று மீண்டும் ஏட்டு சண்முகம் வந்து சொன்னார். சரி, வர சொல்லுங்கள் என்றான் விக்ரம். வணக்கம் சார், நீங்க? என் பேர் கோவிந்தன் சார், கட்டட மேஸ்திரி சார். உங்களுக்கு இதில் யாரை தெரியும்? அவர் 3ஆவதாக இருந்தவனை கை காட்டினான்.
இவனை தெரியும் சார். இவன் என்கிட்ட தான் கொத்தனாரா வேலை பார்த்தான். இவன் கொத்தனாரா? ஏதோ ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி இருக்கான். ஐடி கம்பெனில இல்ல சார். என்கிட்ட தான் வேலைய பார்க்குறான். பேரு கௌதம். வேலையெல்லாம் ரொம்ப நீட்டா செய்வான் சார். உங்க இடம் எது? என்னிடம் தாம்பரம் சார். தாம்பரத்திற்கும் இதுக்கும் எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியுமா? தூரம் தான் சார். இங்க சாமி கும்பிட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்திருக்கலாம் சார். இந்த ஏரியாவுல ஃபேமஸான கோயில் எதுவும் இல்லையே. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்களா? தெரியாது சார். இவனுக்கு குடும்பம், குழந்தைங்க? அவன் ஒண்டியாள் தான் சார். குடும்பம் எல்லாம் இல்ல. யார் கூடாவது சண்டை, மனஸ்தாபம், லவ் அது இதுன்னு சண்டை எல்லாம் எதுவும் இல்லை சார். ஆனால் ரீசன்ட் டைம்ல அவன் யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்துவதா கேள்விப்பட்டேன் சார். அப்போ லவ் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் சார். சரி, உங்களுடைய அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், அவனோட அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாம் அவர்கிட்ட தந்துட்டு போங்க என்றான். அவர் போனதும் இவனும் மெடிக்கல் ரெப்பாக இருந்தால் பரவாயில்ல. ஏதோ லிங்க் இருக்கும்னு நினைக்கலாம். ஆனா இவன் கொத்தனாரு. அதுவும் ஸ்டைலிஷ் கொத்தனாரு. அப்போ முதலாவதா இருந்தவன் யாரா இருப்பான் என்று யோசித்தபடியே ரவியை கூப்பிட்டு இந்த அட்ரஸில் விசாரித்து வா என்று அனுப்பினான். சார், உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு சார் என்று சொன்ன ஏட்டு சண்முகத்தை தூக்க கலக்கத்துடன் பார்த்தான். என்றபடி போனை எடுத்தவன் என்னென்னமோ யோசித்துக் கொண்டே தூங்கி போயிருக்கிறேன் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டான். போனை எடுத்து பார்த்தவன் தன் போலீஸ் ஃப்ரெண்ட் சத்யா என்று தெரிந்ததும் ஹலோ என்றவன் சொல்லுங்க சத்யா என்றான். சார், நீங்க கொடுத்த அட்ரஸ்ல விசாரிச்சேன் சார். பேரு ஜெயச்சந்திரன், வயசு 28, அனாத ஆசிரமத்திலிருந்து படிச்சிருக்கான். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கான். படிக்கும்போது மதுவதிங்கிற பெண்ணை லவ் செஞ்சு இருக்கான். ஒன் சைட் லவ். அப்புறம் அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் செய்துக்க ட்ரை பண்ணியிருக்கான். இது எப்படியோ தெரிஞ்ச மதுவதியனோட அண்ணங்க அவனை சமத்தியா அடிச்சு போட்டுட்டு பொண்ணை மீட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லா லவர் மாதிரியும் தாடி மியூசியமா சுத்தி இருக்கிறான். அப்புறம் வேலை கிடைச்சதும் ஊர் ஊரா சுத்தி இருக்கான். அவன் வேலை செய்வது பாம்பே பேஸ்ட் கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு திருவள்ளூரில் ஒரு பிரான்ச்சும் பெரிய பாலத்தில் ஒரு குடோனும் இருக்கு. இங்க திருவள்ளூரில் அவன் மேன்சன்ல சில ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ்னா ரூம்மேட்ஸ் அவ்வளவுதான் சார். மேன்சன்ல விசாரிச்சிங்களா? மேன்சன்ல அவனை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல சார். அவன் வேலை செய்யற இடத்துல விசாரிச்சதுல அவன் எப்பவும் போன்ல ஆன்லைன்ல ரம்மி விளையாடுவான்னு சொல்றாங்க. அதுவும் காசு வச்சு சம்பாதிக்கிற காசெல்லாம் அதுல தான் அவன் போடுவானாம். ஆபீஸ்லயே 1-2 பேர்கிட்ட கடன் வாங்கி இருக்கான். ஒரு டைம்ல ஒரு லேடி டாக்டர் கிட்ட இருந்து பர்ஸ் அடிச்சுக்கிட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க. லேடி டாக்டர் கிட்ட பர்ஸ் அடிச்சுட்டு வந்திருந்தா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாது போல. அவன் தான் பெருமையா வந்து எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கான். அப்புறம் கந்துவட்டி கண்ணங்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கான். ஆன்லைன் ரம்மி விளையாட வாங்கிய கடனை கொடுக்கலன்னு அப்புறம் என் பாணியில் அதை திருப்பி வாங்க வேண்டியிருக்குன்னு அவர் மிரட்டிட்டு போனாராம். கந்துவட்டி கண்ணன் ஒரு ரவுடி சார். அவன் மேல 7-8 கொலைகேஸ் இருக்கு சார். நான் விசாரிச்ச வரைக்கும் அவ்வளவுதான் சார். உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க சார். ஓகே. ஜெயச்சந்திரனுக்கு குடி, கஞ்சா, போதை பழக்கம் ஏதாவது? லவ் ஃபெயிலியர் ஆன பிறகு குடிச்சிட்டு தான் சுத்தி இருக்கான். ஆனா மெடிக்கல் ரெப்பா ஜாயின் பண்ணதிலிருந்து குடிக்கிறது இல்ல சார். அவன் ஜிம்முக்கு எல்லாம் கூட போறானா சார். ஸோ அவனுக்கு எதிரிங்க யாரும் இல்ல. அவன் லவ் பண்ண பொண்ணோட அண்ணன்களை தவிர எதிரிங்க யாரும் இல்ல சார். ஃப்ரெண்ட்ஸ்களும் இல்லல? இல்ல சார். சரிங்க சத்யா, வேற ஏதாவது வேணும்னா உங்களுக்கு கால் பண்றேன். எப்படி பார்த்தாலும் கொலை என்று கருத முடியாத ஒரு கேஸை பிடித்துக்கொண்டு ரவி ஏன் தொங்குகிறான் என்று விக்ரம் யோசித்தான். சார், நீங்க கேட்ட ஜெயச்சந்திரன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்று சண்முகம் கொடுத்தார். விக்ரம் அதை மிக கவனமாக படித்தார். திடீரென சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டு மரணம். அது மூச்சுத்திணறலாக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக்காகவும் இருக்கலாம் என்று இருந்தது. இது எதற்கு விசாரணை? ரவி வரட்டும், அவனிடமே கேட்கலாம் என்று விக்ரம் காத்திருந்த நேரத்தில் த்ரிஷா போன் செய்தாள். வீடியோ காலில் வாங்க என்றாள். வீடியோ கால் செய்த போது இங்கே பார்த்தீங்களா, இது இடுப்பு, இது முதுகு, இது ஜன்னல் என்று காட்டினாள். விக்ரம் இப்போது நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீங்கள் தானே சொன்னீங்க. த்ரிஷாவை முறைத்த விக்ரம் வேற நேரத்துல உன் தொல்லை வேற, ஒழுங்கா போனை வச்சிரு என்று திட்டிவிட்டு போனை வைத்து விட்டான். குட் ஈவினிங் சார் என்ற ரவியின் குரல் கேட்டு நிமிர்ந்தான். கௌதம் பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தீங்களே சார், என்ன தகவல் கிடைத்தது ரவி? கௌதம் கொத்தனாராக வேலை செய்யும் இடம் தாம்பரம் சார். எங்க வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ கட்டியிருக்காங்களோ அங்கே தங்கிப்பானா சார். இப்போ அவங்க ப்ராஜெக்ட் ஒன்று திருவள்ளூர்ல நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவன் திருவள்ளூர்ல தங்கி இருக்கான். அவன் கட்டட வேலை பார்க்குற இடத்துல சித்தாள் மீனா மேல அவனுக்கு ஒரு கண்ணு சார். இதுல ட்ராஜடி என்னன்னா, இன்னொரு கொத்தனார் கோபாலுக்கும் அந்த பொண்ணு மேல கண்ணு. அது விஷயமா இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. அவன் இங்க வந்து சாவதற்கு முன்னாடி கூட சண்டை தான். அவன் ஏதாவது? இல்ல சார், அவன் சம்பவம் நடக்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடி தான் அண்ணன் பையனுக்கு காது குத்துங்கன்னு ஊருக்கு போயிருக்கான் சார்.
சரி ரவி, கௌதமோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு. அவன் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தான்னு இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, சாதாரண ஹார்ட் அட்டாக் டெத் எப்படி உங்களுக்கு மட்டும் கொலையா தெரியுது? எனக்கு சரியா சொல்ல தெரியல சார். ஹார்ட் அட்டாக் வந்து சாவதா இருந்தால் வேறு எங்காவது சாக வேண்டியதானே? ஏன் இந்த குறிப்பிட்ட ஏடிஎம்க்கு வந்து சாகுறானுங்க? அதுவும் 3 மாசத்துல 3 டெத். இது சஸ்பென்ஸ்ல தெரியலையா உங்களுக்கு? அப்ப நீங்க விசாரிக்க வேண்டியது இவர்கள் இல்ல ரவி. அந்த ஏடிஎம்ல விசாரிக்கணும். அங்க என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும். சரிங்க சார், நான் அந்த ஏடிஎம் பற்றி விசாரிக்கிறேன் என்றான் ரவி. சாரி செல்லம், நான் வேலை டென்ஷன்ல இருந்தனால தான் உன்னை அப்படி திட்டி ஃபோனை வச்சுட்டேன். இந்த போய் தானே வேண்டாம் என்பது இப்போதெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட விக்ரம். இப்போதுன்னா நமக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியும் தான் உனக்கு அவ்வளோ வேலை அழைச்சேன். அப்போதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குடி. நீ கொஞ்சம் பேசு. நீ பேசினா எனக்கு பூஸ்ட் குடிச்ச மாதிரி எனர்ஜி வரும்னு சொல்லுவேன். ஒரே ஒரு கிஸ் குருடி, மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு கெஞ்சுவேன். உன்னை பார்த்தாதான் பல கேஸுகளை சொல்யூஷன் கிடைக்குதுன்னு ஸ்டேஷனுக்கு வர சொல்லி பார்ப்பேன். இப்போ என்னடானா, உனக்கு எனர்ஜியே இருக்கட்டுமே நானே ஃபோன் செய்து பேசினாலும் கூட ஃபோனை வைக்க சொல்ற. எல்லாம் இவ்வளவுதான்ல. இதுக்கு எதுக்கு என்னை சுத்தி சுத்தி வந்த? அதாண்டி எனக்கும் புரியல. அப்பெல்லாம் உன்னை எப்பமாச்சும் தான் பார்ப்பேனா, அதான் உன்னை பார்க்கும்போது மனசு உற்சாகம் ஆயிடும். ஆனா இப்போதெல்லாம் 24/7 நீ என் கூட தானே இருக்க. அதான் ஒண்ணுமே தோண மாட்டேங்குது போல. ஓ அப்படியா? அப்ப சரி, நான் நாளைக்கே என் அம்மா வீட்டுக்கு போறேன். உனக்கு எப்ப என்ன பார்த்தா உற்சாக மனநிலை வரும்னு தோணுதோ அப்போ ஃபோன் பண்ணு, வரேன் என்றாள் திரிஷா. என்னடி செல்லம், இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிற? நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டா யார் எனக்கு பிஞ்சு போன தோசை சுட்டு தருவாங்க? யார் எனக்கு இட்லி பாத்திரத்துல குண்டு தோசை சுட்டு தருவாங்க? யார் எனக்கு ரசம் மாதிரி சாம்பார் செஞ்சு தருவாங்க? ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்குங்க என்றாள் கோபத்துடன் திரிஷா. அப்படின்னா எல்லாமே வெளியில சாப்பிட்டுக்கவா என்று கண்ணடித்தான். கொய்யால உன்னெல்லாம் என்று பக்கத்தில் இருந்த பூச்சாடியை தூக்கி வீசினாள். அது அவன் தொடையில் பட்டு விழுந்தது. எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் உன் அடியை மட்டும் தாண்டி என்னால தடுக்கவே முடியலடி என் பொண்டாட்டி என்று சிரித்தான் விக்ரம். அதான் அடிச்சிட்டல, வந்து தடை விடு என்றான் விக்ரம். அதெல்லாம் முடியாது என்று சொல்ல, அப்போது சார் சார் என்று ரவியின் குரல் கேட்டது. வாங்க ரவி, உட்காருங்க. அந்த ஏடிஎம் பற்றி விசாரிக்க சொன்னீங்களே சார், விசாரிச்சிங்களா? அந்த ஏடிஎம் இருந்த இடத்துல நடுக்கல் ஒன்று இருந்துச்சாம் சார். எந்த மாதிரி, ஸ்ட்ரைட்டாவா இல்ல சாய்வாவா? ஸ்ட்ரைட்டா சார். அதுவும் ஒன்று பக்கத்துல இன்னொன்னு ஒட்டி இருக்கிற மாதிரி நடுக்கல். அந்த மாதிரி வைக்க மாட்டாங்களே ரவி. ஒன்று ஒரு கல் தனியா இருக்கும், இல்லைன்னா 2 கல் மேல ஒரு கல் இருக்கும். இதை சில ஊர்ல சுமைத்தாங்கி கல்லு, புள்ளத்தாச்சி கல்லுன்னு கூட சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி கல்லுல சார். இந்த ஸ்டோன்ஸ்ல இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸ்டோன் ஏஜா? எங்க இருக்கிற மாதிரி? சாலிஸ்ட்ரி சமவெளி கிட்ட இங்கிலாந்துல இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்திருக்கும். அவங்க அதை பார்த்து பாறை மாதிரி இருக்குன்னு பிடுங்கியிருக்காங்க. அந்த கல் இப்போ எங்க இருக்கு? அது அந்த பேங்குக்கு ஒரு வேஸ்டேஜ் குடோன்ல இருக்காம். அங்க வச்சு இருக்காங்களாம் சார். சரி வாங்க, அந்த கல்லை போய் பார்க்கலாம். ஏன் சார், அது கல்லு தானே? கல்லு தான் ரவி, போய் பார்ப்போம். எனக்கு என்னமோ அந்த கல்லை போய் பார்ப்பதை விட அந்த ஏசி கடையை போய் பார்க்கலாம் என்று தோணுது சார். அந்த ஏசி கடைக்காரன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு சார். அவன் ஏதோ பழைய ஏசி ரிப்பேர் செய்து ஏடிஎம் மாட்டி இருக்கணும். அதுல அடிக்கடி கேஸ் லீக் ஆகி இருக்கணும். அந்த கேஸ்னால மூச்சு திணறி ஒவ்வொருத்தரும் செத்து போயிருக்கணும். அப்படியும் இருக்கிறாராம் ரவி. அதையும் விசாரிக்கலாம். அப்புறமா அந்த கல்லையும் பார்க்கலாம். முதல்ல எங்க போலாம் சார்? நீங்க க்ளூ ஏசி கடையில கிடைக்கும் என்று சொல்வதில் முதலில் ஏசி கடைக்கே போகலாம். சார், இந்த கடை தான் சார். நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிறோம். உங்க மேனேஜரை பார்க்கணும் என்று அந்த கடைக்குள் இருந்த ஆளிடம் ரவி கேட்க, வாங்க சார் என்று அவர் மேனேஜரிடம் அழைத்து போனார். ரவி போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொன்னதும் அந்த மேனேஜர் பவ்யமாக, என்ன விஷயம் சார் என்றான். உங்கள் கடையில் விற்கிற ஏசி எல்லாம் யாருக்கு விற்கிறோம், என்ன பிராண்ட்னு நோட் பண்ணி வைக்கிறீங்களா? எஸ் சார். அப்போனா காவனூரில் கியூ பேங்கோட ஏடிஎம். அந்த ஏடிஎம்ல ஏசி மிஷின் பற்றி சொல்லுங்களேன். அந்த ஏடிஎம் யூசிக்கே வந்து 3 மாசம் ஆச்சு சார். அதுக்குள்ள ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சா? அப்படி ரிப்பேர் ஆகியிருந்தா அது கரண்ட் ஃபால்ட் சார். நாங்க ஏசி ரிப்பேர்னு சொல்லவே இல்லையே. அந்த ஏசி பத்தி கேட்டது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் சார். அப்போ உங்க கடையில ஏசி வாங்கினால் அது ஒரு 3 மாசத்துக்குள் ரிப்பேர் ஆகிடுமா? இல்ல முதல் மாசத்திலே ரிப்பேர் ஆகிவிடுமா? அப்படிலாம் ஆகாது சார். அதான் கேரண்டி கொடுக்குறோம்ல சார். அதுவும் இல்லாம ஏசிக்கு பக்கத்துல கால்வாய், நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அந்த உப்பு காத்து ஏசியோட செம்ம அரித்து ஓட்டை விழ வச்சிடும் சார். ஓட்டை ஆச்சுன்னா கேஸ் லீக் ஆகுமா? அதுவும் பாய்சன் கேஸ். சார், என்ன சொல்றீங்க சார் என அதிர்ச்சியில் மேனேஜர் எழுந்து விட்டான். நீங்க விற்ற ஏசியில் 3 பேர் மூச்சு அடைத்து செத்துருக்காங்கன்னு சொல்றேன் சார் என மேனேஜர் முகத்தில் கிளி தெரிந்தது. சரி, இப்போது சொல்லுங்க, ஏசில எப்படி பாய்சன் கேஸ் லீக் ஆகுது? சார், பாய்சன் கேஸ் எல்லாம் லீக் ஆயிருச்சுன்னு பொய் சொல்லாதீங்க சார். கேஸ் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு வேணா கேளுங்க. அதைத்தான் சொல்ல முடியும்.
அதான் சொன்னேனே, உப்பு தண்ணி செம்ப அரிச்சிடும், கேஸ் லீக் ஆகிடும்னு. அது எப்படி ஒரு ப்ரெஸ் ஏசில இருக்க காப்பர் ஒரே மாசத்துல அரிச்சு போயிடும்? உண்மையை சொன்ன விஷயம் இங்கேயே முடிஞ்சிடும். இல்லைன்னா ஸ்டேஷன், அரஸ், கோர்ட்டுன்னு நீண்டிக்கிட்டே போகும். சொல்லிடுறேன் சார், எங்கள் கம்பெனி ஏசிங்கள்ல பல்க் ஆர்டரில் பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார். அது நல்லா இருந்தாலும் சரி, ரிப்பேர் ஆனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மொத்தமாக மாற்றிட்டு புதுசாக போடுவோம். அப்படி நாங்கள் எடுக்கிற ஏசியில் நல்ல கண்டிஷனில் இருக்கிறத திரும்ப வேறு இடத்திற்கு கம்மியான விலைக்கு இல்லை பாதி ரெட்டிக்கு கொடுப்போம். சில சின்ன லெவல் கம்பெனிக்காரங்க பாதி விலைக்கு கிடைப்பதால அந்த ஏசியை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஏசியில் ஏதாவது ஃபால்ட் வந்தாலும் நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம் சார். சரி, கியூ பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்ணது அந்த மாதிரியான ஏசி தான் சார். அப்போ கூட அதில் இருந்து கேஸ் லீக் ஆக வாய்ப்பு இருக்குமே தவிர மூச்சு திணற வரைக்கும் எதுவும் ஆகியிருக்காது சார். ஏசியை நான் ஏமாத்தியெல்லாம் விற்கல சார், இதுதான் விஷயம்னு சொல்லி தான் விற்றேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பேங்க்காரங்களும் இதையும் சொல்லணும் இல்லை? கண்டிப்பாக சொல்லுவாங்க சார். சரி, அதையும் பார்த்தலாம் வாங்க என் கூட என்று மேனேஜரையும் கூட்டிக் கொண்டு கியூ பேங்க் போனார்கள். எங்கள் பேங்க் வந்தீங்கன்னா நீங்கள் க்யூவில் நிற்க வேண்டியது இல்லை என்ற கோட்டாவுடன் இருந்தது அந்த பேங்க். அந்த பேங்க் மேனேஜருக்கும் இந்த மேனேஜருக்கும் நல்ல பழக்கம் என்பது அவர் இவர்களை பார்த்து சிரித்ததிலேயே தெரிந்தது. விக்ரம் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். அது சார், இவ சொல்றது உண்மைதான் சார். ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு இவ சொன்னதை நம்பி தான் ஏசி வாங்கினேன். எங்க ஏடிஎம்ல 3 பேர் செத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதுல அவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்தாங்கன்னு தான் உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே சொன்னாங்க. ஏசி மிஷின்ல ஃபால்ட்னா அதுக்குள்ள போற எல்லாருமே சாகணும் சார். 3 பேர் தானே செத்துருக்காங்க. ஆமா சார், நான் தான் அப்பவே சொன்னேனே இது ஏசி ஃபால்ட் இல்லைன்னு என்று ஏசி மேனேஜரும் ஒத்துப்பாடினான். சரி, உங்க ஏடிஎம் இடத்துல இருந்து எடுத்த அந்த கல்லை பார்க்கலாமா? எந்த கல் சார்? அங்கிருந்து எடுத்த பாறை மாதிரி இருந்த கல், கருங்கல். அதுவா சார்? அதுதான் அந்த ஏடிஎம்முக்கும் 2 சைடிலும் இருக்கே. ஏடிஎம் பக்கத்துல எந்த கருங்கலையும் காணுமே. பெயிண்ட் அடிச்சிருந்தா எப்படி தெரியும் சார்? அது பார்க்க நல்லா இருக்குன்னு ஏடிஎம்க்கு 2 சைடிலும் வைத்து அது மேல பூந்தொட்டி கூட வச்சிருக்காங்க என்று மேனேஜர் சொன்னார். விக்ரம் அங்கிருந்து கிளம்பி ஏடிஎம்முக்கு போனான். அங்கு வாசலிலே அந்த கல் நிறுத்தப்பட்டிருந்தது. நான் எப்படி அதை கவனிக்காமல் விட்டேன் என்று விக்ரம் நினைத்தான். பிறகு அந்த கல்லை உற்று பார்க்க தொடங்கினான். பெயிண்ட் அடித்திருந்ததால் அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ரவி, இந்த கல்லை தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள யாராவது ஒருவரிடம் அனுப்பி வைங்க, அவங்க பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க என்று சொன்னான். ஏடிஎம் வாசலில் நிற்க வைத்திருந்த நடுக்கல்லுகளை போட்டோ எடுத்தான். விக்ரமுக்கு ஏனோ களைப்பாக இருப்பது போல இருந்தது. ஒரு ஜூஸ் குடித்தால் சரியாகிவிடும் என்று ஜூஸ் குடித்து பார்த்தான். ஒன்றும் சரியானதாக தெரியவில்லை. சரி, வீட்டிற்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் என்று வீட்டிற்கு வந்தான். என்ன அதிசயம், காவல்துறை காலையிலே திரும்பி வந்திருக்கிறது என்று திருத்தா கிண்டல் அடித்தாள். என்னன்னு தெரியலம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு என்று அப்படியே அவளின் மடியில் படுத்து கொண்டான். விக்ரமுக்கு டயர்டா? அவள் ஆச்சரியப்பட்டு போனாள். உடம்பு சரியில்லையோ? அவன் நெற்றியை கழுத்தி தொட்டு பார்த்தாள். அவை ஐஸ் கட்டி போல் ஜில்லென்று இருந்தது. ஜுரம் இல்லை, ஆனால் விக்ரம் உடம்பு எப்போதும் சூடாக தானே இருக்கும். இப்போது என்ன இப்படி இருக்கிறது? மெதுவாக அவன் தலைமுடிய வருடியவன், ஏண்டா உடம்பு ஜில்லுன்னு இருக்கிறது என்று கேட்டாள். ஜில்லுன்னு இருக்காம், எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரில இருக்கு. வெளியில ஏதாவது சாப்பிட்டியா? டயர்டா இருக்குன்னு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சேன். சரி, கொஞ்ச நேரம் தூங்கு என்ற அவனை வருடி கொடுத்தாள். நீ செய்வது சரியில்லை என்ற விக்ரமின் குரல் கேட்டு த்ரிஷா வருடுவதை நிறுத்திவிட்டு பார்த்தாள். விக்ரமின் இமைகள் மூடி கிடந்தன. ஓ, தூக்கத்துல பேசுறானாம். விக்ரமா என்று அதிர்ச்சியானாள். உடனே தன் மொபைல் போனை எடுத்து அவன் பேசுவதை ரெக்கார்ட் செய்யலானாள். பின்னே அவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று தானே சொல்லியிருந்தேன். நீ ஏன் அவர்களை இம்சைப்படுத்தினாய்? நீதானே சொன்னாய் நமக்கிடையில் யாரும் வரக்கூடாது என்று. எப்போதும் நீ சொல்லிவிட்டு நான் கேட்டால் ஏன் கேட்டாய் என்று கேள், கேட்காவிட்டால் ஏன் கேட்கவில்லை என்று கேள். நீ ரொம்ப இம்சடி என்று பேசிக் கொண்டிருந்தன. திடீரென திருஷாவை இழுத்து அவள் உதட்டில் முத்தமிட்டாள். பிறகு திடுக்கிட்டு எழுந்து திரு திருவென்று முழிச்சான். என்ன ஆச்சடி? அதைத்தான் நானும் கேட்குறேன். என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? தூக்கத்துல ரொம்ப தெளிவா பேசுறீங்க. பேசினா? நானா? ஆமா, இதை கேட்டு பாருங்க. விக்ரம் அதை கேட்டு ஆச்சரியமானான். நானா தூக்கத்தில் பேசினேன்? பேச்சை பார்த்தால் இன்னொருவருடன் பேசிக் கொண்டிருப்பது மாதிரி இருக்கிறது. இன்று ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது? குழப்பத்துடன் தன் போனை எடுத்து பார்த்தாள். அவன் போட்டோ எடுத்த இடத்திலேயே போன் டிஸ்பிளே தெரிந்தது. அந்த கற்கள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று ஒட்டியபடி நின்று கொண்டிருந்தது. எப்படி இது? இரண்டும் ஏடிஎம்முக்கு 2 பக்கமாக பக்கத்திற்கு ஒன்றாக தனித்தனியாக அல்லவா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இப்போது போட்டோவில் எப்படி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கின்றன? இது என்ன மேஜிக் என்று விக்ரம் குழம்பி போனான். ஹலோ சார், வாங்க விக்ரம், நீங்க வருவீங்க என்று ரவி சொன்னார். சார், அந்த கல்லு பெட்டி
அந்த கல்லை பற்றி நான் கலெக்ட் பண்ண விவரங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு விக்ரம். த்ரில்லிங்காவா? ஆமாம் விக்ரம், சொன்னால் நம்ப மாட்டீங்க என்று மொபைலை எடுத்து காட்டினார். அவருடைய பெயர் ப்ரொஃபசர் ராகவன். அவர் ரவி சொல்லிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அவரிடம்தான் விக்ரம் தற்போது பேசிக் கொண்டிருந்தான். அந்த நடுக்கற்கள் இரண்டும் அருகருகே இருந்தன. இதில் என்ன அதிசயம் என்று தானே பார்க்குறீங்க? ஆக்சுவலி அந்த போட்டோ எடுக்கும்போது இரண்டு நடுக்களும் தனித்தனியாக இருந்தன. போட்டோ எடுத்த பிறகு டிஸ்பிளேயில் இப்படி தெரிகின்றன. விக்ரமிற்கு ஏற்கனவே இந்த அனுபவம் ஏற்பட்டிருந்ததால் அவன் அமைதியாக அவரையே பார்த்து கொண்டிருந்தான். உனக்கு இது ஆச்சரியமா இல்லையா? அப்படியானால் இதுவாது உன்னை ஆச்சரியப்படுத்துகிறதா என்று பார்க்கலாம் என்றவர் அவனை கூட்டு கொண்டு போய் நடுக்கற்கள் இருக்கும் இடம் போனார். இந்த இரண்டு நடுக்கற்கள், ஒன்று ஆண் இன்னொன்று பெண். இந்த கற்களில் செதுக்கப்பட்டிருக்கும் வார்த்தைகளில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்களின் பெயர் செவ்வழகன். அது அவன் செக்க சிவந்தவன் என்பதற்கான காரண பெயராகும். அவன் உயர்ந்த குலத்தை சார்ந்தவன், வேறு உயிரையும் சேர்ந்தவன், வாழ் வித்தையில் சிறந்தவன். இவனுக்கு மருத்துவ ரசாயனமும் கொஞ்சம் தெரியும். இரண்டாவது கல் பெண்கள். பெண் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவள், பெயர் செவ்வந்தி. அந்திமாலை நிறமான கரும நிறம் இவளுக்கு உண்டு. அதனால் இவளுக்கும் அது காரண பெயராகத்தான் இருக்கும். இவளுக்கு நாட்டு வைத்தியமும் மந்திரமும் கொஞ்சம் தெரியும். இவர்கள் இருவரும் காதலித்து இருக்க வேண்டும். இவர்களை சேர்ந்தவர்கள் இவர்களை பிரித்திருக்க வேண்டும் என்று ராகவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது விக்ரமின் கண் முன்னால் காட்சிகள் எழுந்தன. என்ன செவந்தி, காலங்காத்தால வந்து தண்ணீர் எடுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்வது? பாரு, எரும மாடுங்க எல்லாம் கருப்பா என்னென்னமோ போகுதுன்னு பயந்து போகுதுங்க என்றான் ராஜன். என்ன திம்முரா? ராஜான்னு பேர் வச்சா நீ நிஜமா ராஜா ஆயிடுவியா? எரும மாடு மேய்க்கிறவன் தானே நீ? போய் ஒழுங்கா அந்த வேலையை பார் என்று சொல்லிவிட்டு முறைப்புடன் சென்றாள் செவந்தி. எருமை மிரளுதான். என் நிறத்துக்கு என்ன மை கலரு, என்ன புடவை கட்டினாலும் எடுப்பாதான் இருக்கும். இவனுங்க என்னமோ பேய் கலர்னு பேசுறாங்க என்று தண்ணீர் குடத்துடன் தெருவில் நடந்து சென்ற செவ்வந்தியை பார்த்ததும் பார்க்காத மாதிரி ஆங்காங்கே திரும்பிக் கொண்டார்கள் தெரு பெண்கள். இந்த கருப்பு முகத்திலேயே காலையிலே முழித்தோம் என்று தங்களுக்குள் புலம்பிக் கொண்டார்கள். செவ்வந்தி நீர் குடத்துடன் தன் குடிசைக்கு போனதும் அங்கு அவளின் 4 அண்ணன்களும் அப்பனும் வயலுக்கு போய் விட்டிருந்தார்கள். கஞ்சி கொண்டு போய் இருக்க மாட்டாங்களே என்று கஞ்சி பானையை திறந்து பார்த்தாள். ஊற்றி வைத்திருந்த கஞ்சி அப்படியே இருந்தது. தினத்துக்கும் இவங்களுக்கு இதே வேலையா போச்சு என்று சொல்லியபடியே செவ்வந்தி மாட்டு கொட்டகை பக்கம் போனாள். எருமை மாட்டு பக்கம் போனதும் தன் கையின் நிறத்தையும் எருமையின் நிறத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாள். பார்க்க இரண்டும் ஒன்று போலதான் இருந்தது. ஆனாலும் இவளுடைய கையில் ஒரு மினுமுணுப்பு தெரிந்தது. என்ன நிற ஒற்றுமை என்று அவள் யோசித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்த போது என் நிறத்துக்கும் உன் நிறத்துக்கும் ஒற்றுமை பார்க்கலாமா என்று செவ்வழகன் வந்து எதிர நின்றான். ஒற்றுமை என்ன பார்க்கறது? நான் கண்ணங்கரலேன்னு இருட்டு மாதிரி இருக்கேன், நீங்க நிலா மாதிரி வெளிச்சமா இருக்கீங்க அழகா. உங்களுக்கு என்ன ஏன் பிடித்தது என்றுதான் எனக்கு தெரியல. நீ கருப்பா அழகா இருக்க, சாமி சிலை மாதிரி. கோவில்ல சாமி சிலை பார்த்தது இல்லையா நீ? எந்த சாமி சிலை வெள்ளையா இருக்கு? எல்லாமே கருப்பா தான் இருக்கும். அதான் எனக்கும் ஒன்று அப்படி பிடிக்குது. கருப்பு முகத்துல வெள்ளை அள்ளி இதழ்கள் மாதிரி 2 முட்டைக்கண்ணு. அந்த முட்டைக்கண்ணில் மின்னும் கருவண்டு மாதிரி பாப்பா. சிரிச்சா தெரியுற வெள்ளை முத்து பற்கள். அந்த பற்கள் பாதுகாக்கிற செவ்வரளி நாக்கு. எப்ப என்ன ஒரு அழகு தெரியுமா நீ? எனக்கு நீ ஒவ்வொரு முறை பேசும்போதும் அப்படியே அந்த நாக்கை பிடிச்சு கடிக்கணும் போல வெறியாகும். கல் குடிச்சா கூட அவ்வளோ போதை ஆகாது. உன்னை பார்க்கும்போது தான் போதை உச்சி மண்டில ஏறி ஆட்டம் போடும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீங்க தான் சொல்லிக்கணும் நான் அழகுன்னு. இன்னைக்கு காலையில கூட அந்த மாடு மேய்க்கிற ராஜா காத்து கருப்பு மாதிரி இருக்கேன் சொன்னான். இப்ப என்னாடி உனக்கு? நான் தானே உன்னை பார்க்கணும். அதான் நான் பார்த்து மலைத்து போய் இருக்கிறேனே என்று அவள் கைவிரல்களோடு தன் கைவிரல்களை சேர்த்து கொண்டான். அவன் தோள் மீது தலை சாய்ந்தபடி இதெல்லாம் சரியா வருமா என்று கேட்டாள். ஏன் சரியா வராது? நமக்கு ஒருத்தரை ஒருத்தர் பிடித்திருக்கு. இதற்கு நடுவில் யார் வரப்போறாங்க? என் 4 ஆண்களும் அப்பாவும் ஜாதியும் ஊரும். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது தெரியுமா? நாம பேசி பார்ப்போம். ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எங்க ஊருக்கு போவோம். அவங்களும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் வேறு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய்விடுவோம். அங்க யாரும் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? எல்லா இடமும் உன் ஊர் போல என் ஊர் போல இருக்குமா? மனித குணத்தை மட்டும் பார்க்குறவங்க கூட ஊரில் இருப்பாங்க. என்னவோ அழகா நீங்க சொல்றீங்க. அதை நம்ப வேண்டும் என்று ஆசையா இருக்கு. எந்த காரணத்தை வைத்தாவது என்னை விட்டு போக வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அப்புறம் நான் இல்லாமலேயே போயிடுவேன். பைத்தியம், அப்படியெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன். வாழ்ந்தாலும் அது உன்னோடுதான், செத்தாலும் அது உன்னோடுதான். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் தலை மீது அடி ஒன்றி விழுந்ததில் செவ்வழகன் துடித்து போனான். செவ்வந்தி பயத்தில் அலறியே விட்டாள்.
அங்கு அவள் 4 அண்ணன்களும் அப்பாவும் நின்றிருந்தார்கள். எனக்கு கொஞ்ச நாளாவே சந்தேகம் இருந்தது. இன்றுதான் தீர்ந்தது. என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு பெண்ணை விரும்புவா? நீ உயர்ந்த ஜாதியா இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எங்க ஜாதி தான் உசத்தி. இவனை ஏன்டா இங்க இன்னும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அடிச்சு கொல்லுங்க. இவெல்லாம் இப்படி தனியா யாருக்கும் தெரியாம சாகக்கூடாது. நல்லா ஊருக்கு மத்தியில நிக்க வைத்து துடிக்க துடிக்க கல்லால் அடிச்சு சாகடிக்கணும். அப்பதான் நம்ம பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவங்களுக்கு தெரியும். இழுத்துட்டு வாங்கடா அவனை என்று செவ்வந்தி வேண்டாம் வேண்டாம் என்று கதற கதற அவனை ஊருக்கு நடுவில் இழுத்து கொண்டு போனார்கள். அப்போது சூரியனும் இரத்த சிவப்பில் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று எட்டி பார்க்க வந்தது. அண்ணா வேண்டாம் என்ற செவ்வந்தி கதற கதற மூத்த அண்ணனும் 2வது அண்ணனும் அவளை கட்டிலில் கட்டினார்கள். 3வது அண்ணனும் இளைய அண்ணனும் ஊர் மக்களை அழைத்து வர போனார்கள். விஷயம் கேள்விப்பட்டதும் அந்த ஊர் மக்கள் கோபத்துடன் அங்கு குவிந்தார்கள். செவ்வந்தியின் அப்பா மேல் ஜாதி மிதப்பில் இன்று இவன் வந்திருக்கிறான். இவனை சும்மா விட்டால் நாளைக்கு வேறொருவன் வருவான். இவனுக்கு நாம் கொடுக்கும் தண்டனை மற்ற ஜாதிக்காரர்கள் நம் ஊருக்குள் வரவே பயப்பட வேண்டும். அப்படியே வந்தாலும் நம் பெண்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது. ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் மணி என்றான். செவ்வந்தி எவ்வளவோ கெஞ்சினாள், கதறினாள். இதற்குள் விஷயம் கேள்விப்பட்டு செவ்வழகளின் ஊர்க்காரர்களும் வந்துவிட்டார்கள். தீர்ப்பு கொடுப்பதாக இருந்தால் நியாயம் வேண்டும். 2 பேரும் தானே தவறு செய்திருக்கிறார்கள். அதனால் 2 பேரையும் அடித்துக் கொள்ளலாம் என்றார்கள். இதுவரைக்கும் அமைதியாக இவர்கள் செய்வதற்கெல்லாம் இருந்த செவ்வழகன் இதை கேட்டதும் தவறு என்னுடையதான், எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடுங்கள் என்று கதறினான். அவன் கதறலை யாருமே கண்டு கொள்ளவில்லை. செவ்வந்தியும் கொண்டு வந்து கட்டிலில் கட்டினார்கள். பிறகு இருவரையும் கல்லால் அடித்தார்கள். அவர்கள் அப்படி அடிக்கும் பொழுது செவ்வழகனும் சரி செவ்வந்தியும் சரி கத்தவில்லை, கதறவில்லை. அவர்கள் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. அவர்களின் கைகள் மற்றும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருந்தது. அந்த நிலையிலே 2 பேரும் செத்து போனார்கள். இப்படிப்பட்டவர்களின் பிணம் கூட சுடுகாட்டில் எரிக்கக்கூடாது என்று பேசி உடலில் அந்த கல்லிலேயே எரித்து விட்டார்கள். எரித்த சாம்பலை கூட யாரும் எடுத்து வந்து எந்த நீர்நிலையிலும் கரைக்கவில்லை. காற்று அடிக்க காற்றடிக்க அந்த சாம்பல் பறந்து அந்த ஊர் முழுவதும் பரவியது. அந்த ஊர் மக்கள் திடீர் திடீர் என்று மூச்சு திணறி இறந்தார்கள். அவர்கள் அப்படி இறக்கும் போதெல்லாம் அந்த 2 கற்களும் கருமை நிறத்திலிருந்து செந்நிறமாக மாறும். ஊர்க்கார்கள் எத்தனையோ சாமியார்களை பார்த்து எவ்வளவோ பரிகாரங்கள் செய்தும் ஒன்று கூட பலனளிக்கவில்லை. அதனால் அவர்கள் உயிருக்கு பயந்து அந்த கிராமத்தை விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு மின்னல் விழுந்ததில் அங்கிருந்த குடிசைகள் தீப்பற்றி எரிந்து நாசமாயின. காலமாற்றத்தில் சுவர்களெல்லாம் இடிந்து புதைந்து மண்ணோடு மண்ணாகின. இந்த 2 கற்கள் மட்டும் எந்த மாறுதலுக்கும் உள்ளாகாமல் சேர்ந்தே இருந்தன. ஊரை விட்டு வெளியேறிய அந்த ஊர்க்கார்களில் ஒருவர்தான் அந்த இடத்தை QADMக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அதிசயம் என்றால் அவருக்கு கூட அந்த விஷயம் தெரியாது என்றதும் விக்ரமின் காட்சிகள் முடிவுக்கு வந்தன. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்பிதான் ஆக வேண்டும் விக்ரம். இந்த இடத்தை வித்தவனுக்கு அது பத்தி தெரியாது. ஆனா அவரோட தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா என்று அவங்க இந்த விஷயத்தை பத்தி எழுதிதான் இருக்காங்க. இந்த விவரங்களை இந்த கல்லில் பதிக்க அவங்க பெருமுயற்சி செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தை பதிக்கும் போது ஒவ்வொரு உளி உடைந்து போயிருக்கு. கல்லுல இருந்து ரத்தம் வந்து இருக்கு. அதே மாதிரி செதுக்க வந்தவங்களும் ரத்த காயம் ஏற்பட்டு இருக்கு. 21st செஞ்சுரியில் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ப்ரொஃபஸர்? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதான் இதை கொண்டு வந்திருக்க என்றவர் ஒரு ஒளியை நீட்டி நீங்க டெஸ்ட் செய்து பாருங்கள் என்றார். விக்ரம் ஒளியை வாங்கி அந்த கல்லின் மீது ஓங்கி அடிக்கவும் உளி உடைந்து விழுந்தது. அந்த கல்லில் இருந்தும் ரத்தம் வந்தது. அதே நேரத்தில் உடைந்த ஒளிப்பட்டு விக்ரமின் காலிலிருந்தும் ரத்தம் வழிந்தது. என்ன விக்ரம் இது? இதுதான் ஒளியால் வந்த வழி. என்ன கிண்டலாம்? கிண்டலெல்லாம் இல்லடி, உண்மை. ஒளி விழுந்துருச்சு என்ற விக்ரம் ஒளி விழுந்த கதையை சொன்னான். எனக்கு என்னமோ சுந்தர்சி கதையும் ராகவலாரன்ஸ் கதையும் கேட்குற மாதிரி இருக்கு. லவ், கொலை, ரிவென்ஸ், ஒரு பேய் படத்துக்கு தேவையான எல்லா அம்சமும் இருக்கு. என்ன ஒண்ணுனா இந்த கதை கேட்டு கேட்டு புளிச்சு போன பழைய கதை. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இந்த ஊர் வேற, இவன் வேற மதம், அவன் வேற மதம்னு எத்தனை நாட்களுக்கு தான் இதே கதையை சொல்லிட்டு இருப்பீங்க? அந்த ப்ரொஃபஸர் ராகவன் அந்த காலத்து ஆளா? அவருக்கு இப்போ ட்ரெண்ட்ல இருக்க ஜாமி, ரத்த காட்டறி, ஆன்லைன் பையன் கதையெல்லாம் தெரியாதா? ஆனாலும் உனக்கு ரொம்ப கொழுப்பிடி. இப்படி நடந்துச்சு, நானே நேரில் பார்த்தேன். அதை சொல்லிட்டு இருக்க, உனக்கு அது கதை மாதிரி தெரியுதா? பின்ன என்னங்க, கல்லை தட்டுனால் ரத்தம் வந்துட்டுன்னு தண்ணி வந்தா கூட அதிசய கல்லுன்னு விளம்பரம் செய்யலாம். சென்னையிலிருந்து பெங்களூர்ல இருக்க தண்ணி கஷ்டத்துக்கு நீ நான் எல்லாரும் போட்டி போட்டு அந்த கல்லை வாங்கிட்டு போவாங்க. நீ பேசுவதை பார்த்தா தண்ணி கேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவ போல இருக்கே.
நீங்களே கதை கதையாக கயிறு திரிக்கும் பிஸ்னஸ் செய்யும்போது நான் ஏன் தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா? தண்ணி நல்லா விற்கும், நிறைய பணமும் வரும். அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகணும் எந்த அவசியமும் இருக்காது. நீங்கள் ஏன் கூட தான் ஃபுல் டைமும் இருக்கணும். சரி சரி, எப்போ பாரு வேலையை விடுவதை பற்றி பேசிட்டு இரு என்றவன், கால் வலிக்குது, கொஞ்சம் பிடித்து விடுகிறியா என்றான். த்ரிஷா கால்களை பிடித்து விட்டு கொண்டிருக்கும் போது ரவி வந்தான். நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர் சார், உங்கள் ஒய்ஃப் காலெல்லாம் பிடித்து விடுகிறார் என்று அசடு வழிந்தான். சார், அந்த கல்லை பற்றி விசாரிச்சாச்சு ரவி. அந்த கல்லுக்கு நடுவில் போகிறவங்க சாகுறாங்கன்னு இப்போ நீங்களும் நானும் கூட உயிரோடு இருக்கக்கூடாது கூடாது. இப்போ என்ன பண்ணுறது சார்? ஏசி லீக் ஆகல, கல்லும் காரணம் இல்லை, இந்த 3 பேருக்கும் லிங்க்கும் இல்லை. இந்த 3 பேருக்கும் ஏதோ லிங்க் இருக்கணும் ரவி. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இரண்டாவதா, இறந்த ஆள் பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா? இன்னும் இல்லை சார் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ரவியின் ஃபோன் ஒலித்தது. அப்படியா என்று ஃபோனில் பேசியவன், 3வது ஆள் பற்றிய தகவல் கிடைச்சிருக்கு சார் என்றான். என்னவாம்? தகவல் கொடுக்க ஆள் ஸ்டேஷன் வந்திருக்காங்க சார். சரி, நம்ம ஸ்டேஷன் போகலாம். கால் வலிக்குதுன்னு சொன்னீங்களே விக்ரம் என்றாள் த்ரிஷா. ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் போகும்போது, அதுவும் இல்லாமல் நீ பிடிச்சி விட்டதில்ல, ஸோ வழி தெரியல என்றபடி ரவியுடன் கிளம்பினான். சார், இவங்க தான் சார். சொல்லுங்க மேடம் என்று தகவல் கொடுக்க வந்த பெண்ணை பார்த்தான். சார், என் பேர் நிஷா, நாம் லேபில் டெக்னீஷியனாக இருக்கேன் சார். இந்த ஃபோட்டோவில் இருப்பவர் என் லேபில் தான் லேப் அசிஸ்டண்டாக இருக்கிறாரு. பேர் வந்து நித்யன் சார். இவர் சொந்த ஊர் காக்கலூர் சார். வேலை செய்கிற இடம் திருவள்ளூர். எப்பவும் இவர் வீட்டில் இருந்து தான் ஒர்க் பிளேஸுக்கு வருவார். ஆனால் சாட்டர்டே சண்டே மட்டும் திருவள்ளூரில் ஒரு மேன்ஷனில் தங்குவார் சார். மேன்ஷன் பேர் மேன் அண்ட் மென்ஸ் ஒன்லி மேன்ஷன் சார். இந்த மேன்ஷன் பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை ரவி? ஆமாம் சார், கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் மேன்ஷனை பற்றிய தான் கேள்விப்பட்டிருக்கோம். பேர் இப்போதான். சரி, அந்த 2 பேரும் எந்த மேன்ஷனில் தங்கியிருந்தாங்கன்னு விசாரிங்க ரவி. ரவி விசாரிச்சு விட்டு, இந்த மேன்ஷன் தான் சரி என்றான். லிங்க் இல்லை என்று சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய லிங்க் கிடைச்சிருக்கு என்று விக்ரம் ரவியிடம் சொன்னான். அப்புறம் மேடம், நீங்கள் சொல்லுங்க, வேலை இடத்துல நித்திலன் இப்படி நல்ல டெக்னீஷியன் சார். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஏதாவது சண்டை, லவ் இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் கொஞ்ச நாள் முன்னே சொத்து ப்ராப்ளம்னு அலைஞ்சிட்டு இருந்தார் சார். சொத்து ப்ராப்ளமா? அதை பற்றி சரியாக தெரியாது சார். சரி, அவருடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. அந்த பெண் போனதும், என்ன ரவி, சொத்து தகராறாமே? சொத்து தகராறு என்றால் வெட்டு குத்து இல்லை இருக்கணும். இது என்ன அமைதியாக ஹார்ட் அட்டாக்ல செத்துருக்கா? சரி, இந்த அட்ரஸில் விசாரிச்சுட்டு சொல்லுங்க ரவி என்றான். என் மூஞ்சி இஞ்சி தின்ன எதுவோ மாதிரி இருக்கும். என்ன குரங்குன்னு சொல்றியா? தாலி கட்டியவரை காவல்துறை கட்டி காப்பாற்றுவரை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். என்றான் விக்ரம். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமோ தெரியல, இந்த கேஸ் எடுத்ததுலேருந்து என் உடம்பு சரியில்லைடி. எப்போ ஒரு மாதிரி டயர்டாக எரிச்சலாக இருக்கு. இத்தனைக்கும் இந்த கேஸ் ரொம்ப சாதாரண கேஸ். ஹார்ட் அட்டாக்ல செத்துருக்காங்க. ஆனால் ஏன் எனக்கு இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குதுன்னு தெரியல. இங்கே வாடா என்ற த்ரிஷா விக்ரமை தன்னிடம் அழைத்து அணைத்து கொண்டாள். எனக்கு தெரிஞ்சு நீ தப்பான ரூட்ல விசாரிச்சுட்டு இருக்கியோன்னு நினைக்கிறேன். அதுதான் உன் இன்சைட் மைண்டு உன்னோட ஒத்துழைக்க மறுத்து சண்டை போட்டுட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் உன் மனசை கேளு. உனக்கு சின்ன டவுட் இருந்தாலும் அதை நேரடியாக விசாரி. அப்படி இல்லைனா யாரையும் நம்பாதே என்றான். அமைதியாக அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு இவள் சொல்வதும் சரிதானே என்று தோன்றியது. இந்த கேஸில் ஆரம்பத்திலிருந்தே குதிரை கண்ணுக்கு கவசம் போட்ட மாதிரி விசாரணை என்று ரவி காட்டும் ஒரே திசையில்தான் தான் போய்க் கொண்டிருப்பது மாதிரி அவனுக்கு தோன்றியது. இதை மாற்றி வேறு திசைக்கு கொண்டு போனால் என்ன? அவன் உடனடியாக கேஸ் ஃபைலை பார்க்க நகர போனான். எங்கே போகிற? கொஞ்ச நேரம் என்னிடம் இரு. எல்லாம் சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் என்றாள் த்ரிஷா. விக்ரமுக்கும் அவள் சொல்வது சரி என்று பட்டது. யாரையும் நம்பக்கூடாது என்று சொன்னாயே, அப்போ உன்னை கூட நம்பக்கூடாதா என்று விக்ரம் அவளை சீண்டினான். ஆமாம், என்ன கூட தான் நம்பக்கூடாது என்ற த்ரிஷா அவன் உதட்டை கடித்து வைத்தாள். அதிகாலையில் எழுந்ததும் விக்ரம் கேஸ் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு அமர்ந்தான். வரிசையாக கிரகமாக போகலாம் என்று முதலில் இருந்த நித்திலனிலிருந்து படிக்க ஆரம்பித்தான். நித்திலனை பற்றி இப்போது தெரியும், ஆதலால் அவனை பற்றி பெரிதாக ஒன்றுமில்லை. பின்னர் ஜெயச்சந்திரன் கவுட்ரம் பற்றி படித்தான். அந்த பெண் நிஷா கொடுத்திருந்த அட்ரஸில் விசாரிக்க காக்லூர் போனான். நிதிலன் வீடு ஊருக்குள்ளே இருந்தது. சுற்றி வயல்வெளிகளுடன் நடுவில் வீடு அமைந்திருந்தது. வீட்டுக்கு வெளியே சேர் போட்டு பெரியவர் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். நித்திலன் போட்டோ பத்திரிகையில் வெளியாகி இருந்ததாலும் அந்த பெரியவர் அது பற்றி எதுவும் தெரியாதவராக இருந்தார். வணக்கம் ஐயா, நித்திலன் வீடு இதுவா என்று விக்ரம் கேட்டதும் புன்னையுடன், இதுதான் தம்பி, வாங்க உட்காருங்க. நித்திலன் அனுப்புனான். அவங்கள எவ்வளோ காசு கொடுத்து அனுப்பியிருக்கிறான்? காசா? எந்த காசு? எதுக்கு காசு என்று தோன்றினாலும் விக்ரம் மழுப்பாக ஒரு புன்னைக்கு மட்டும் பதிலாக தந்தான். நித்திலன் வந்து தரேன்னு சொன்னானே தம்பி.
அப்படியா சொன்னா? நேத்து என்கிட்ட என் ஃப்ரெண்ட அனுப்புறேன். அவன் பணம் கொண்டு வந்து தருவான் என்று சொன்னான் தம்பி. என்ன 3 மாதத்திற்கு முன்னால் செத்துப்போன நித்திலன் நேற்று இவருக்கு ஃபோன் செய்தான். அது எப்படி? இவன் வேற நித்திலன சொல்கிறாரா? விக்ரம் மனதில் கேள்விகள் புயல் வேகத்தில் ஓடிக்கொண்டு இருந்தன. ஐயா, இந்த ஊர்ல எத்தனை நித்திலன் இருக்காங்க ஐயா? இவன் ஒருத்தன் தான் தம்பி. எனக்கு நித்திய கல்யாண பெருமாள் சாமி என்றால் ரொம்ப பிடிக்கும். அந்த சாமிக்கு நேர்ந்துகிட்டு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. நித்தியும் பிறந்தான். அதான் இவனுக்கு நித்திலன்னு பேர் வச்சேன். இவன் ஒரே பையன்தான். இவனுக்கு அப்புறம் எங்களுக்கு எந்த குழந்தையும் தங்கவில்லை. நல்லா படிச்சான். லேப் வேலைக்கு பிற்காலத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும்னு அதுக்கு படிச்சான். படிச்சு முடிச்சுட்டு வேலையும் சேர்ந்தான். இங்கே இருந்த அவன் வேலை செய்கிற இடம் கிட்டதான். ஆனாலும் நிறைய நேரம் மேன்ஷன்ல தான் தங்குவான். படிச்ச பையன். அது எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும் தம்பி. அதுவும் இல்லாம இங்க என் அண்ணன் தம்பிங்க கூட சொத்து தகராறு தம்பி. என் அண்ணனுக்கு ஆண் 2 பெண் 3 என்று 5 பசங்க. என் தம்பிக்கு ஆண் 2 பெண் 1 என்று 3 பசங்க. எனக்கு இவன் ஒருத்த மட்டும்தான். குழந்தைங்க எல்லாம் பிறப்பதுக்கு முன்னாடியே சொத்தை பிரிச்சாச்சு. குழந்தைங்க பிறந்த பிறகு உனக்கு ஒரு பையன் தானே, அவனுக்கு எதுக்கு இவ்ளோ சொத்து? அவன் சொத்தை 3ஆக பிரித்து எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பங்கு கொடுக்கன்னு கேக்குறாங்க. அது எப்படி நியாயமாகும் தம்பி? நான் உன்னோட நிறுத்திக்கிட்டேன். அவனும் அப்படி நிறுத்திருக்கணும். இல்லனா கடவுள் கொடுத்த சொத்து குழந்தைங்கன்னு தானே இருக்கு. ரெண்டும் இல்லாம சொத்தை கூட இல்ல ஒன்றும் இல்லாம செஞ்சிருவோன்னு மிரட்டுனாங்க. போலீஸ்ல கேஸ் கொடுத்தீங்களா? இல்ல தம்பி, எப்படி இருந்தாலும் நாளைக்கு இவனுக்கு ஒண்ணுன்னா அவங்க தானே வரணும். அதனால கேஸ் எல்லாம் கொடுக்கல. ஊருக்குள்ளேயே சொந்தக்காரங்களை வைத்து தீர்த்துக்கிட்டோம். வேணும்னா 3ஆக பிரித்து அதுல ஒரு பங்கு தரோம் என்று பேசினோம். என்ன இருந்தாலும் நித்லன் படிச்ச புத்திசாலி பையன் இல்லையா? அவன் தான் ஒரு பங்குக்கான காசை கொடுக்கறேன், நிலம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டான். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம இடத்துக்கு நாம எதுக்கு காசு கொடுக்கணும் ஐயா? அதெல்லாம் இங்க அப்படிதான் தம்பி. சொந்த முக்கியம்னா கொடுத்துதான் ஆகணும். எவ்வளவு பணம் பேசுவீங்க ஐயா? இங்க எல்லாம் விவசாய நிலம் தான் தம்பி. ஊரு பார்த்தல, இங்க ஒரு பஸ் கூட நிக்காது. நம்ம ஊருக்கு மதிப்பு அதுதான். 2.5 லட்சம் தருவதாக பேசினோம். பையன் இது வரைக்கும் சம்பாதித்தது அங்க இங்கன்னு புரட்டினது எல்லாம் சேர்த்து 2 லட்சம் கொடுத்து விட்டோம். 50,000 தான் பாக்கி. அதைத்தான் நேத்து நித்தி தம்பி பேசும்போது, நான் வேலையா பாம்பேக்கு போறேன், வர கொஞ்சம் மாசமாகும், அதனால என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னான் தம்பி. அதான் நீங்க வந்து கேட்டதும் நீங்க தான் ஃப்ரெண்டோ என்று நினைச்சிட்டேன். இல்லையா, நான் அவன் சொன்ன ஃப்ரெண்டு இல்ல. நான் அவன் கூட படிச்சவன். புதுசா ஒரு பெட்டி கடை மாதிரி சின்ன கடை வைக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நித்திய கூப்பிட தான் வந்தேன். நித்தியோட போன் நம்பர் கிடைக்குமா ஐயா? இந்தாப்பா, இதுல கடைசியா வந்த போன் அவங்கிட்ட இருந்துதான் வந்துச்சு என்று பட்டன் போனை நீட்டினார். விக்ரம் போனை வாங்கி அதில் வந்திருந்த கடைசி 10 நம்பரை சேவ் செய்து கொண்டான். பிறகு அவரின் போனில் தன் நம்பரை போட்டு டயல் செய்து அந்த நம்பரையும் சேவ் செய்து கொண்டு கால் ஹிஸ்டரியில் போய் தன் நம்பரை மட்டும் டெலிட் செய்து கொண்டான். ஐயா, அப்போ கடத்தரப்புக்கு நீங்களும் நித்தியோட வந்துருங்க ஐயா. அப்படியே உங்க அண்ணன் தம்பிங்க கிட்டயும் சொல்லிடலாமா ஐயா? தாராளமா சொல்லலாம் தம்பி, வா தம்பி என்று அவரை அவரின் அண்ணன் தம்பி வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களிடம் சொல்ல வைத்தார். அந்த மனிதர்களும் எங்கு கடை, என்ன விற்க போகிறார் என்று நோண்டி நோண்டி எதுவும் கேட்காமல் நித்தியோட வருகிறோம் என்று சொன்னார்கள். விக்ரம் அங்கிருந்து கிளம்பினான். இவர்கள் யாருக்கும் பேப்பர் படிக்கும் பழக்கம் இல்ல போல. நியூஸ் கூட கேட்க மாட்டாங்களா? இங்க யாருக்கும் நித்திலன் இறந்து போனதே தெரியவில்லை. இதில் ஹைலைட் என்னவென்றால், நித்திலன் பேசுகிறான் என்று யாரோ அவன் அப்பாவிடம் பேசிக்கொண்டு இருக்கிறான். விக்ரம் பதிவு செய்து அந்த கடைசி நம்பரை பார்த்தான். 3 மாதத்தில் இவன் எத்தனை முறை போன் செய்திருப்பான்? நித்திலன் பேசுகிறான் என்று அவனின் அப்பாவை ஏமாற்ற இவனுக்கு என்ன அவசியம் வந்தது? முதலில் நித்தி அப்பாவின் கால் ஹிஸ்டரியை செக் செய்யணும் என்று சூர்யாவிற்கு போன் செய்து சொன்னார். நிச்சயமாக சொத்து தகராறு எதுவும் நடக்கவில்லை. இந்த கிராமத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய க்ளூ எதுவும் இல்லை. அடுத்து போக வேண்டிய இடம் நித்திலன் தங்கியிருந்த மேன்ஷன் தான். ஒரு அரை மணியில் போய் வர வேண்டிய இடத்திற்கு இவன் ஏன் மேன்ஷனில் தங்கினான்? யோசித்தபடியே மேன்ஷனுக்கு வந்து நின்றான். தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு விசாரணையை ஆரம்பித்தான். அவன் போன நேரம் மதியம் என்பதால் மேன்சனில் ஆட்கள் யாரும் இல்லாமல் வெறிச்சோடு இருந்தது. மேன்சன் இன்சார்ஜ் ஒருத்தன் தான் இருந்தான். அவரிடம் நித்திலன் பற்றி கேட்டதில் அவன் 3 மாதங்களாக மேன்சனுக்கு வரவில்லை என்பதும் 1 மாதம் மேன்சன் வாடகை தரவில்லை என்பதும் தெரிந்தது. அவன் நண்பர்கள் பற்றி விசாரித்ததில் அவனுக்கு ஹரிஸ், கண்ணன், குணா என்று 3 ரூம்மேட்ஸ் இருந்தது தெரிந்தது. இவர்கள் மூவருமே இப்போது வேலைக்கு சென்று இருப்பதால் வேலை செய்யும் இடத்தை குறித்துக் கொண்டு அங்கு போய் அவர்களை பார்த்தான். மூவரும் ஒரே கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தது அவனுக்கு வசதியாக இருந்தது. விக்ரம் நித்திலனை பற்றி கேட்டதும் மூவரின் முகம் மாறி போய்விட்டது. ஏதோ பிரச்சனையா சார் என்று மூவரும் கலவரத்துடன் கேட்டார்கள். பிரச்சனை எல்லாம் ஒன்று இல்ல. நித்திலன் அவன் அப்பாவிற்கு பணம் கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறான். ஆனால் அவன் வீட்டிற்கே செல்லவில்லை. அதனால் மகனை காணவில்லை என்று அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த விசாரணை. நித்திலன் எங்கு போகிறான் என்று சொல்லிவிட்டு போனான் என்று கேட்டான். இல்ல சார், நாங்கள் நித்திலனை பார்த்தே 3 மாதங்கள் இருக்கோம். உங்கள் யாருக்கும் அவன் போன் செய்து பேசலையா? இல்ல சார் என்றார்கள் மூவரும் கோரஸாக.
நீங்க பொய் சொல்லுகிறீர்கள் என்றால் அது ஒரு போலீஸ்காரிடம் என்பதை தெரிந்து கொண்டு பொய் சொல்லுங்க. நித்திரன் உங்களுக்கு கால் செய்ததை கண்டுபிடிக்க எனக்கு 1/2 மணி நேரம் போதும். நீங்களாவே சொல்லிவிட்டால் நல்லது என்றான். சார் என்று குணா ஒரு இழுப்பு இழுத்தான். சொல்லுங்க குணா. எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன் நித்திரனிடமிருந்து கால் வந்தது சார். நித்திரனிடமிருந்தா? நிச்சயமாக தெரியுமா? ஆமா சார். நீங்க சொல்வது இவனை பற்றி தானே என்று விக்ரம் தன் போனில் சேவ் செய்து வைத்திருந்த போட்டோவை காட்டினான். ஆமா சார், இவன் தான் 2 வாரங்களுக்கு முன்பு. சரி, உங்க கால் ஹிஸ்டரிய காட்டுங்க. கால் ஹிஸ்டரியா சார்? அது கால் ஹிஸ்டரிய டெய்லி கிளியர் செய்வது வழக்கம் சார். சரி, நித்ரன் என்ன சொன்னாரு? சொந்தக்காரங்க சொத்து விஷயத்துல ரொம்ப தகராறு செய்யறதாகவும், அதனால் தீவிர மன உளைச்சல் இருப்பதாகவும், அங்க அவங்கள சமாளிக்க முடியலனும் அப்பா கூப்பிட்டதுல ஊருக்கு செல்வதாகவும் சொன்னார் சார். திரும்பி எப்போ வருவேன்னு தெரியாது. ஏன்னா அங்க இருந்து வேலைக்கு போக போறதா சொன்னார் சார். அங்க இருந்து என்றால் அவன் வீட்டில் இருந்து சார். அதுதான் அவன் கடைசியா பேசினதா? ஆமா சார். மேன்சன் வாடகையை என்ன கொடுக்க சொன்னான் சார். நான் திருப்பி வந்ததும் தரேன்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் பணம் முட, அதனால நான் அவன் சொன்ன மாதிரி வாடகை கொடுக்கல சார். மித்ரனுக்கு லவ் ஏதாவது? இல்ல சார், அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி, திரும்ப அவன் கால் பண்ணா எனக்கு சொல்லணும் என்று தன் நம்பரை கொடுத்தான். பிறகு தான் வந்து விசாரித்ததற்கு அவனிடம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு லேபில் விசாரிக்க சென்றான். லேபில் அன்ற நித்ரனை பற்றிய தகவலை சொன்ன பெண் நிஷா இருந்தாள். விக்ரமை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தவளாக, என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா என்றாள். ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றுமில்ல, ஒரு சின்ன ப்ரொசீஜர். இதுக்கு எதுக்கு நீங்க ஷாக் ஆகுறீங்க? உங்க ஸ்டாப் எல்லாம் கூப்பிடுங்க, அவங்க கிட்ட விசாரிக்கணும் என்றான். என்னை தவிர 3 பேர் இருந்தாங்க சார். நித்திலன், ஜெயலட்சுமி, சஹானா. இப்போது 2 பேர் இருக்காங்க சார் என்று அவர்களை கூப்பிட்டான். வந்தவர்களை விசாரித்ததில் நித்ரன் அவர்களுக்கு 1 வாரத்திற்கு முன்பு போன் செய்து தான் வர நாளாகும், வேலையை விட்டு விடும் ஐடியாவில் இருப்பதாக சொன்னார்கள். விக்ரம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்த நிஷாவை பார்த்தான். அவள் பதற்றத்துடன், எனக்கும் இதுதான் புரியல சார். அன்று நான் பேப்பரில் பார்த்த படம் நித்திலனுடையதான். 3 மாதத்திற்கு முன் இறந்து போனவன் எப்படி 1 வாரத்திற்கு முன் போன் செய்ய முடியும் சார்? நான் இவர்களிடம் போட்டோவை காட்டினேன் சார். இவங்களும் அது நித்திலன் தான் என்று சொல்கிறார்கள். எனக்கு குழப்பமா இருக்கு சார். நானா வந்து உயிருடன் இருக்கும் ஒருவரை இறந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டோனோ என்ற பயமா இருக்கிறது சார் என்றால் கலங்கிய கண்களுடன். விக்ரம் அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் மறுபடியும் நித்ரன் கால் செய்தால் தனக்கு சொல்லும்படி தான் வந்து விசாரித்தது யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டான். விக்ரம் நேராக ஸ்டேஷனுக்கு போனான். சார், உங்களுக்காக நான் காத்திருக்கேன் சார் என்றான் ரவி. என்ன விஷயம் ரவி? நித்ரன் பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தீங்களே சார். விசாரிச்சீங்களா? எஸ் சார். அது சொத்து தகராறு தான் சார். அதனாலதான் நித்ரன் மன உளைச்சல் இருந்து இருக்கான். ஊர்ல இருந்து இங்க வரும்போது அவங்க சித்தப்பா வீட்டுல சாப்பிட்டு இருக்கான். அப்புறம் ஏடிஎம் போயிருக்கான். அவங்க சித்தப்பா தான் சாப்பாடுல ஏதாவது கலந்துருக்கணும் சார். போன் பத்தி விசாரிச்சீங்களா? அது ஊர்லயே எங்கேயோ தொலைந்து போய் இருக்கு சார் என்ற ரவியை விக்ரம் சாதாரணமாக பார்ப்பது போல பார்த்தான். ஆனால் இவன் ஏன் இப்படி அடுக்கடுக்காக போய் சொல்கிறான் என்று தனக்குள் திடுக்கிட்டான். என்ன ஆபீசர், மூஞ்சி என்னவோ போல இருக்கு. என்னவோ மாதிரி எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக தான் இருக்கா. முசல் பிடிக்கும் நாயை மூஞ்சிய பார்த்தல் தெரியாதா? என்னடி கொழுப்பா உனக்கு? நேத்துதான் குரங்குன்னு சொன்ன, இன்னைக்கு என்னன்னா நாய்ங்கிற? நான் ஒண்ணும் அப்படி சொல்லலையே, சும்மா ஒரு ஊமைக்காக சொன்னேன். ஆமா, இவ பெரிய ஊமை கவிஞர் சுராதா என்று நினைப்பு. ஊமை சொல்றாளாம். ஏன் சூரியன், சந்திரன், தேவன், கடவுள்னு சொல்ல வேண்டியதானே? அவ்வளவு ஒருத்தர் இருந்தா சொல்லியிருக்க மாட்டோமா? இப்ப நான் ஒருத்தி இல்லாத ஆளா போயிட்டேனா? இப்ப என்ன உங்களுக்கு? யாரு மேலயும் இருக்க கோபத்தை என் மேல காட்டணுமா? விக்ரம் எதுவும் சொல்லாமல் திருஷாவை பார்த்தான். இவள் என் கூடவே இருக்கிறாள், சரிதான். இவளையே என் முகம் பார்த்து இவ்வளவு விஷயங்களை சொல்ல முடிகிறது என்றால் இதையே தொழிலாக கொண்டிருப்பவர்கள் எவ்வளவு சொல்ல முடியும்? இனிமேல் என் முகத்தில் புன்னகை தவிர்த்து வேற எந்த ரியாக்ஷனும் காட்டக்கூடாது என்று தீர்மானித்தான். ஏன்னா அதுக்குள்ள வேற பிளானா? ஃபேஸ் வேற மாதிரி மாறிடுச்சு. எப்பா, இவள்ல இருந்து உணர்வுகள் மறைக்க தெரிந்தால் போதும், மற்றவர்கள் எளிதாக சமாளித்து விடலாம் என்று எண்ணியவளாய் கண் மூடி அமர்ந்தான். அப்புறம் கேஸ் என்னாச்சு? கேஸ் டீட்டெயில்ஸ நடந்துட்டு இருக்கும்போது யாருக்கும் சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல போலீஸ்காரன கழகு. அந்த அழகெல்லாம் இப்பதான் தெரிகிறதா? நேற்று முந்தைய நாள் இதெல்லாம் தெரியலையா? இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. வரும் என்ற விக்ரமை முறைத்தபடி த்ரிஷா கிச்சனுக்குள் சென்றாள். விக்ரமின் மூளை காலிலிருந்து நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் மீண்டும் ரீவைண்ட் செய்து பார்த்து முக்கியமான சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டது. தாவத்திற்கு போய் விட்டார்கள் சாமி. உங்கள் பக்தி உங்களை உணவூட்ட காத்திருக்கிறேன் என்று த்ரிஷாவின் குரல் கேட்டு கண்களை திறந்தான். என் தவத்தை கலைக்க ரம்பை, ஊர்வசை, திலோத்தமி, மேனகா என்ற 4வரின் ஒரே அமைப்பாக நீ இருக்கும்போது நான் எங்க யானியாவது? வேண்டுமானால் தாசன் ஆகலாம். த்ரிஷா தாசன் என்று சொல்லி சிரித்தான். த்ரிஷா தாசன் நன்றாகத்தான் இருக்கிறது என்று த்ரிஷாவும் அவன் சிரிப்பில் கலந்து கொண்டாள். இன்னைக்கு அந்த மெடிக்கல் ரப்ப ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான் என்று எண்ணியபடி விக்ரம் அந்த நாளை தொடங்கினான். ஜெயச்சந்திரனை பற்றி விசாரிக்க விக்ரம் முதலில் அவன் வேலை செய்த இடத்திற்கு போனான். அவன் 2 மாதமாக லாங் மெடிக்கல் லீவில் சென்றிருப்பதாக மேனேஜர் கூறினார்.
ஜெயச்சந்திரன் பற்றி ஸ்டாஃப்களிடம் விசாரணை செய்ய வேண்டும் என்ற போது முதலில் தயங்கினார். பிறகு அங்க வேலை செய்த நால்வரை வரச் சொன்னார். இவர் கணேஷ், ஹரி, கிருஷ்ணா, ராகுல் என்று அறிமுகப்படுத்தினார். இதில் ஜெயச்சந்திரனுக்கு யாரிடம் பழக்கம் அதிகம் என்பதற்கு ராகுலை கை காட்டினார்கள். இருவரும் ஒன்றாக தான் டாக்டரை பார்க்க போவார்கள். இருவரும் ஒரே ஏரியாவை கவர் செய்கிறார்கள் என்றார் மேனேஜர். அப்படியானால் நீங்க ஏன் கூட வாங்க என்று தனியே அழைத்துக் கொண்டு போய் விசாரிக்க ஆரம்பித்தார். ஜெயச்சந்திரன் எப்படி பழக்கம்? உங்க ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல சார். இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து பழக்கம் சார். நாங்க 2 பேரும் ஒன்றாக தான் டாக்டர்களும் மருத்துவர்கள் செய்வோம். ஜெயச்சந்திரன் கேரக்டர் எப்படி? ரொம்ப பொறுமைசாலி சார். 1 hour காத்திருக்க சொன்னாலும் போன்ல கேம் விளையாடிக்கிட்டு அப்படியே இருப்பாரு. கொஞ்சமா அவசரம் பார்க்கணும், ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருப்போம். டாக்டர் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கன்னு நர்ஸு கிட்ட, வார்டு பாய் கிட்ட கூட சொல்ல மாட்டாரு. அவர் உண்டு அவர் போன் உண்டுன்னு இருப்பாரு. வேலை செய்யும் இடத்துல வெளியில சண்டை ஏதாவது? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். லவ் இப்ப இல்ல சார். அவர் காலேஜ் டைம்ல இருந்ததாக அது பிரேக்கப் ஆகிவிட்டதான் சொல்லியிருக்காரு. அந்த லவ் இப்பவும் தொடருதா? இல்ல சார், அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஊர் முழுக்க கடன் வாங்கி இருப்பதா கேள்விப்பட்டேன் சார். அது என்று விக்ரமை பரிதாபமாக பார்த்தவன் ஏதோ சொல்லக்கூடாது சொல்ல வருத்தத்தோட, ஜெயச்சந்திரனுக்கு ஆன்லைன்ல கேம் விளையாட பழக்கம் இருக்கு சார். அதுல காசு வைத்ததும் விளையாடுவாரு. விட்ட காசை பிடிக்கணும்னு வெறி. அதனால கடன் வாங்கி கூட கேம் விளையாடுவாரு. அப்படி எல்லார்கிட்டயும் கடன் வாங்கி இருக்காரு. கடன் கொடுத்தவங்க மொத்தமா கேட்டப்போ அவங்க எல்லாருக்கும் திருப்பி கொடுக்க கந்து வட்டி கந்து என்னோட கடன் வாங்கியிருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட திருப்பி தர முடியாத சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆனதுல இருந்து ஜெயச்சந்திரன் வேலைக்கு வரல. போன் செஞ்சாலும் எடுக்கல. ஆனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னால போன் செய்து பணம் ரெடி செஞ்சுட்டேன், பணத்தை கந்தனுக்கு செட்டில் பண்ணிட்டு வேலைக்கு வரேன்னு சொன்னாரு. உங்க கம்பெனில வேலை செய்பவர்களுக்கு 2 மாதம் லீவ் தர்றாங்களா? 2 மாதம் லீவ் தரமாட்டாங்க சார். அதே மாதிரி அந்த 2 மாசத்திற்கு சேலரியும் தரமாட்டாங்க. திரும்ப வேலை வேண்டும் என்றால் வேலைக்கு எடுத்து வாங்க. என்ன ஏற்கனவே கொடுத்ததிலிருந்து சேலரியில ஒரு 2000 3000 குறைத்து தருவாங்க. இப்ப எல்லாம் இந்த வேலைக்கு ஆள் அவ்வளவா வருவதில்லை சார். வாங்குற சம்பளம் சரியா போயிடும் சார். ஜெயச்சந்திரன் எப்போது லாஸ்டாக போன் செய்தான் என்று சொன்னீங்க? ஒரு 2 வாரத்துக்கு முன்ன இருக்கும் சார். அந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அது ஜெயச்சந்திரன் நம்பர் தான் சார். சரி பரவாயில்ல, நம்பர் கொடுங்க. அப்புறமா அவர் கால் பண்ணா நான் விசாரிக்க வந்தது சொல்லாதீங்க. அவர் இப்ப எங்க இருக்காரு என்னன்னு மட்டும் கேட்டு வைங்க. நான் கேட்டதை தவிர உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க ராகுல். அவன் வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் செஸ்ட் பெயின் வருது மாதிரி இருக்குன்னு சொன்னாரு சார். ஜஸ்ட் பெயினா? ஆமா சார், ஜஸ்ட் வலிக்குது. டாக்டரை பார்க்க போறதா சொன்னாரு சார். டாக்டரை பார்த்தாரா இல்லையான்னு தெரியல சார். சரி என்றவன், ஜெயச்சந்த் தங்கியிருந்த மேன்ஷனுக்கு தான் போகலாம் என்று இருக்கிறேன். நீங்க வரீங்களா? மேன்ஷனுக்கு நான் எதுக்கு சார்? அங்க எனக்கு யாரையும் தெரியாது என்றான் தயக்கத்துடன். ஏன் நீங்க ஜெயச்சந்திரனை பார்க்க மேன்ஷன் போனது இல்லையா? இல்லையே சார், போனதில்ல. சரி, இது என் நம்பர். ஏதாவது என்றால் எனக்கு கால் செய்யுங்க என்றவன் மேன்ஷன் போனான். ஜெயச்சந்திரன் தங்கியிருந்த இடம் ரூம் மாதிரியே இல்ல. அது ஒரு பொந்து. அதுக்குள் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கலாம், நிக்கலாம், படுக்கலாம், அவ்வளவுதான். மேனேஜர் கிட்ட இந்த ரூம் ஏன் இப்படி இருக்கு என்று கேட்டதுக்கு, இது ரூம் இல்ல சார், படிக்கட்டின் கீழ் பகுதி. ஜெயச்சந்திரன் இங்க ரூம் கேட்டு வந்த போது மேன்சன் ஃபுல்லா இருந்துச்சு. அவருக்கு அவசரமா ரூம் தேவை இருந்தனால போக வேறு இடமும் இல்லைன்னு சொல்லி நைட்ல இந்த படிக்கட்டு கீழே தூங்கிக்கிறேன் என்று கேட்டாரு. சரின்னு நானும் பர்மிஷன் கொடுத்தேன். அப்புறம் அதையே ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு அங்கேயே தூங்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஒரு அட்டை போட்டு தடுப்பு மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. நானும் இந்த ஐடியா ஓகேவா இருக்கே, வருமானம் வருதேன்னு இதுக்கு ஓகே சொன்னேன். இதற்குள் இருக்கும் திங்ஸ் எல்லாம் ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் சார் அவருடையது. மத்ததெல்லாம் இங்க மேன்சனோட திங்ஸ். அவரோட பெட்டி எது? இதுதான் சார். விக்ரம் தன் போலீஸ் யுத்தியினால் அதை திறந்து பார்த்தார். ஒரு 5 செட் துணி, 2 பர்ஃபியூம், ஒரு சீப்பு, 2 செட் சாக்ஸ், பிறகு ஒரு நோட் இருந்தது. விக்ரம் அந்த நோட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை மூடி வைத்து விட்டார். இந்த பெட்டியை ஜெயச்சந்திரன் இன்னும் 1 வாரத்தில் வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார் சார். எப்போது சொன்னார்? 1 வாரத்திற்கு முன் சார். ஜெயச்சந்திரன் 2 மாதத்திற்கு முன்னால் இறந்து விட்டான் என்று உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா சார், ஒரு 3 நாட்களுக்கு முன் தெரியும் சார். செத்தவன் பெட்டியை கொண்டு போக வரப்போகிறான் என்று சொல்கிறீங்க. அவர் செத்துறார் என்ன எனக்கு அப்போது தெரியாதுல்ல சார். 1 வாரம் முன்புதான் அவர் போன் செய்தாரு. அவர் போன் செய்த நம்பர் உங்ககிட்ட இருக்கா? எஸ் சார் என்று நம்பர் கொடுத்தான். அது ஜெயச்சந்திரன் நம்பர் தான். ஜெயச்சந்திரன் போனை எடுத்து வைத்திருக்கும் யாரோ தான் இதை செய்திருக்க வேண்டும். வேறு ஏதாவது சொன்னானா? போன் செய்தவன் 2 மாத வாடகை கொடுத்து விட்டு பெட்டி எடுத்து போகிறேன் என்று சொன்னான் சார். எப்படி சொல்லி வைத்தது மாதிரி எல்லாருக்கும் 1 வாரத்திற்கு முன்பு செத்தவரிலிருந்து போன் வந்திருக்கிறது. யார் இந்த வேலையை செய்து கொண்டிருப்பது என சிந்தனையுடன் ஆசிரமம் சென்றான். அஸ்யூசுவல் ஜெயச்சந்திரன் பற்றி அங்கும் பெரிதாக தகவல் கிடைக்கவில்லை. ஆனால் ஆன்லைன் விளையாட்டில் அதிர்ஷ்டம் படித்ததாகவும் அதில் கிடைத்த பணத்தை ஆசிரமத்திற்கு அனுப்பியிருப்பதாகவும் ஆசிரம தலைவர் சொன்னார். எவ்வளவு என்று கேட்டதற்கு 5 லட்சம் என்றார். அவ்வளவு பணமா? அந்த பணம் உங்களுக்கு செக்கா கிடைத்ததா இல்ல கேஷா? கேஷாக தான் கிடைத்தது. ஏதாவது ப்ராப்ளம் சார்? இந்த பணம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? பணம் என் டேபிள் மேல இந்த கவரோட வைக்கப்பட்டிருந்தது சார். என்ன கவர் என்று பிரித்து பார்த்த போது பணம் இருந்தது சார்.
பணத்தை ஜெயச்சந்திரன் தான் அனுப்பினான் என்பதற்கு கவரன் மீது எந்த பேரும் இல்லையே. கவரன் மீது எந்த பேரும் இல்ல சார். ஜெயச்சந்திரன் போன் செய்து சொன்னான் சார். எப்போது? ஒரு வாரம் இருக்கும் சார். அவன் கால் செய்த நம்பர் உங்களிடம் இருக்கிறதா? இருக்கு சார் என்று சொன்னவர் நம்பரை சொன்னார். சேம் நம்பர். மீண்டும் போன் அவனிடமிருந்து வந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பியவன் பார்வையில் அது பட்டது. இதற்கு இங்கே என்று எண்ணமிட்டவன் அதை கேட்கவும் செய்தான். இது ஏன் இதற்கு வைத்திருக்கீங்க? அது சார் அநாத ஆசிரமம் என்பதால் நன்கொடை தர ஆட்கள் வருவார்கள். நான் இல்லாத சமயத்தில் அப்படி வரும் ஆட்களிடம் இங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு கணக்கில் காட்டுவதில்லை என்று எனக்கு ஒரு சந்தேகம் சார். அதனால் யாருக்கும் தெரியாமல் இதை இங்கே வைத்திருக்கிறேன். இதை இங்க வைத்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிவிட்டது. இதை யாரும் இதை கண்டுக்கவில்லை. நீங்கள் தான் முதலாக இதை கண்டுபிடித்து இருக்கிறீர்கள் சார் என்றான். இதை வைத்து 4 மாதம் ஆகிவிட்டதா? எஸ் சார். இது நன்றாக வேலை செய்கிறதா? ஆமா சார், நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அப்போ இதை நான் பார்த்தால் ஜெயச்சந்திரன் கவர் வைத்தது தெரியும் இல்லையா? ஆமாம் சார் என்றவர் ஆச்சரியமாகி இனிமே எனக்கு தோன்றவில்லை என்று தன்னையே கேட்டுக்கொண்டார். சிசிடிவி கேமராவில் பதிவானதை ஆன் செய்து அதை அவர் சொன்ன தேதியில் வைத்து பார்த்தான் விக்ரம். அவனுக்கு தன் கண்களையே நம்ப முடியல. இவனா என்று திரும்ப திரும்ப அதிர்ச்சியாகி கொண்டே இருந்தான். அந்த ஃபுட்டேஜை வாங்கிக் கொண்டு ஸ்டேஷன் வந்தான் விக்ரம். ஸ்டேஷன் வரும் வழியில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சக்தியை பார்க்கச் சென்றான். வாங்க விக்ரம், நான் அனுப்பியிருந்த கற்கள் பற்றி. அதில் எந்த டீட்டெயில்ஸும் சரியா தெரியவில்லை என்ற சக்தி. பெயிண்ட் அடித்த முதல் இமேஜ் டீட்டெயில்ஸ் மறைந்திருக்கிறது. 2வது இமேஜில் டீட்டெயில்ஸ் ரீக்ரியேட் செஞ்சது மாதிரி இருக்கு. ரீக்ரியேட்னா அந்த வார்த்தைகள் அது இப்போதுதான் செதுக்கியது மாதிரி இருக்கு. அது எப்படி சக்தி அந்த எழுத்துக்கள் செதுக்க முடியும்? அவையெல்லாம் பழைய காலத்து எழுத்துக்கள் தானே. அது பெரிய விஷயமே கிடையாது விக்ரம். என்ன மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட எல்லாருக்குமே அந்த வார்த்தைகள் தெரியும் விக்ரம். அப்படின்னா அந்த கல் ஒன்று நடுக்கல், பழங்காலத்து கல் கிடையாது இல்லையா? அது தற்போதைய காலகட்டத்து கல் தானே. ஆமா, புதிய கல்லை யாரோ பழைய கல்லு மாறி காட்ட நினைச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த கல்ல போட்டோ எடுக்கும் போது தனித்தனியா இருந்த கல்லு ஒன்றாக தெரிந்ததே. அது அது ஏதோ கிராபிக்ஸ் ட்ரிக்ஸ். போனில் எடுக்கும் போது எப்படி கிராபிக் ட்ரிக்ஸ் வரும் சக்தி? அது எனக்கு தெரியல விக்ரம் என்று சக்தி இயலாமையோட சொன்னான். சோ கல்லு ஃபேக், நித்தி ப்ராப்ளம் ஃபேக். இப்ப என்ன செய்யலாம்? ஸ்டேஷன் போகலாமா இல்ல வீட்டுக்கு போகலாமா என குழப்பத்துடன் ஒரு நிமிடம் நின்றான் விக்ரம். பிறகு கொத்தனாரை பார்க்க கிளம்பினான். அவன் தங்கியிருந்த இடத்திற்கு போன போது அங்கு ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஆண் அந்த பெண்ணை மிரட்டுவது மாதிரி பேசிக் கொண்டிருக்க அந்த பெண் பயந்து பயந்து பேசிக்கொண்டும் அழுது கொண்டும் இருந்தாள். விக்ரம் என்ன என்று கேட்பது போல பார்த்த போது அந்த ஆண் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை என்பது போல கண்களிலேயே மிரட்டினான். விக்ரம் என்னாச்சு என்று அந்த பெண்ணிடம் கேட்ட போது இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று சொல்லிவிட்டு அந்த ஆள் முறைத்தான். இதுவும் என் வேலைதான். என்னை மீறி யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் விக்ரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விக்ரம் என்றால் சியான் விக்ரமா? விக்ரம் கமலஹாசனா? நீ விக்ரமா இருந்தால் எங்களுக்கு என்ன? அது என்ன மந்திர வார்த்தையா? இவளை என்னிடமிருந்து காப்பாற்றி விடுமா என்று கிண்டல் செய்தான். மந்திரவார்த்தையா இல்லையா என்பது இப்போது தெரிந்துவிடும் என்று விக்ரம் தன் போனை எடுத்தான். ஐயோ, போன் செய்கிறாரே, எனக்கு பயமா இருக்கிறதே என்றவன், நீ யாருக்கு வேணாலும் போன் செய்து கொள். இந்த பில்டிங் கான்ட்ராக்டர் என் மாமாதான். என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று திமிராக பேசினான். விக்ரம் என்றும் சொல்லாமல் காரியத்தில் கண்ணாக இருந்தான். ஒரு 3 போலீஸ்காரர்கள் எங்கிருந்தோ வந்தார்கள். வந்தவர்கள் இருவர் ஆளுக்கு ஒரு பக்கமாக அந்த ஆளை பிடித்துக் கொண்டார்கள். ஒருவர் ஓங்கி ஒரு குத்தை அவன் வயிற்றுக்குள் அனுப்பினார்கள். ஒரு குத்தைக்கு அவன் வாயில் ரத்தம் வந்துவிட்டது. சார், குடித்து குடித்து வீக்காக இருக்கான் சார். இன்னும் ஒரு அடி அடித்தால் கூட நுரையீரல் வந்து வெளியே விழுந்துடும் போல இருக்கு சார் என்றான். விக்ரம் உடனே அந்த ஆளை பார்த்து, இப்ப சொல்லுங்க சார், இந்த பெண்ணை ஏன் மிரட்டி இருந்தீங்க? விக்ரம் போலீஸ் என்று தெரிந்ததும் அந்த ஆளின் கண்களில் பயம் தெரிந்தது. சொல்லுங்க சார், உங்க பேரு? என் பேரு கோவிந்தன் சார். நான் இந்த கட்டடத்துல மேஸ்திரியா இருக்கேன் சார். இவன் தான் கோவிந்தனா? அப்ப நீ என்று அந்த பெண்ணை பார்த்தான். என் பெயர் மீனா சார். அவன் ஏன் உன்னை மிரட்டி கொண்டிருந்தான்? சார், எனக்கு இப்ப இறந்துட்டாரே ஒரு 10 முன்னாடி கௌதம், அவரும் நானும் லவ் செஞ்சுட்டு இருந்தோம் சார். அவர் உயிரோட இருக்கும் போது இவர் அவனை கொத்தனாரா இருக்கான். அவன் எல்லாம் எப்படி உன்னை நல்லா பாத்துக்க போறான். நான் மேஸ்திரி, நான் நினைச்சா அவனை வேலையில இருந்து தூக்கிடுவேன். அவனை வேற எங்கேயும் வேலை செய்யாம செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருந்தான் சார். இப்போ கௌதம் செத்ததும் அவன் தான் செத்துட்டான்ல. நீ அவனை லவ் பண்ணது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நீ யார கட்டிக்கிட்டாலும் ப்ராப்ளம் தான். அதனால உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்ச என்ன கட்டிக்கோ என்று சொல்றாரு சார். முடியாதுன்னு சொன்னதுக்கு நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு மிரட்டுறாரு சார் என்று அழுகியுடன் சொல்லி முடித்தாள். நான் பார்க்க வந்த இருவருக்கும் பஞ்சாயத்து. நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கிறேன் என்று விக்ரம் நினைத்து கொண்டான். கௌதம், இவன் ஏதாவது செய்திருப்பானோ என்று உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அது மேஸ்திரிக்கு நாங்க 2 பேரும் பழகுவது பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. எப்பவும் கொண்டுடுவேன்னு சொன்னதில்ல சார் என்றால் அப்பாவியாக. என்ன சார், சொல்லாமலே கொண்டுடுவீங்களா என்றான் விக்ரம். கோவிந்தன் பயந்து போனது அவன் கண்களிலேயே தெரிந்தது. இல்ல சார், சும்மா மிரட்டினேன் சார். நான் அப்படியெல்லாம் செய்யல சார். வேணும்னா கௌதம் கிட்டே கேளுங்க சார் என்று கூறினான்.
கௌதம் கிட்டயா? இல்ல சார், மீனா கிட்ட. சரி சரி, பயப்படாத. கௌதம் என்ன மாதிரி? வேலை நல்லா செய்வான் சார். நான் எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்கிட்டான். எப்பமாச்சும் தான் கோவம் வந்து திட்டுவான். அது கூட மீனா வேண்டாம்னு தடுத்தா உடனே நிறுத்திக்குவான் சார். கௌதம் பத்தி வேற ஏதாவது தகவல்? அவர் எப்படி செத்தார்னு கண்டுபிடித்து சொல்லுங்க சார், உங்களுக்கு புண்ணியமாக போகும் என்று அழுகியுடன் மீனா சொல்ல, விக்ரமிற்கு அதன் மேல் விசாரணை மேற்கொள்ள மனம் வரவில்லை. அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தான். இந்த சார், காலையிலே வீட்டுல இருந்து கிளம்பியது, மதியம் சாப்பிட்டு விட்டேன் என்று ஒரு போன் கூட செய்து சொல்லவில்லை. நான் போன் செய்து கேட்கலாம் என்று நினைத்தாலும் எனக்கு போன் செய்யக்கூடாது, நான் எங்க எந்த சூழ்நிலை இருப்பேன் என்று தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா என்று கேட்டார். நான் சாப்பிட்டேனா இல்லையா என்பதை எங்கே என் முகத்தை பார்த்து சொல்லு பார்க்கலாம். முகத்தை பார்த்தா சாப்பிட்ட மாதிரிதான் தெரியுது என்று அவன் அருகில் வந்து உதட்டில் முத்தமிட்டவர் சாப்பிடவில்லை என்றார். இதெல்லாம் மோங்காட்டம். தொடாமல் பக்கத்துல வந்து மோப்பம் பிடிக்காம சொல்லணும். இது முன்னமே சொல்லியிருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஸ்கில் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒண்ணு வேஸ்ட் ஆகவில்லை என்று அவளை இழுத்து முத்தமிட்டவன், வத்த குழம்பு, வாழைக்காய் பொடி மாஸ், ரசம், நேத்திரம் சிப்ஸ், வத்த குழம்பு காரம் அதிகம், சிப்ஸில் உப்பு குறைவு என்றான். அப்புறம் ரவி, உங்க விசாரணை எல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? எல்லாம் அதே லெவல்ல தான் இருக்கு சார். புதுசா எந்த தடையுமே கிடைக்கல சார். எனக்கு என்னமோ நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வருவதுதான் சரியோன்னு தோணுது. எல்லாரும் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருக்காங்க சார் என்றார். இல்ல ரவி, நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி திட்டமிட்ட கொலைதான் என்றான் விக்ரம் தீர்க்கமாக. என்ன சார் சொன்னீங்க? கொலையா? ஆமா ரவி, கொலைதான் என்றவன், உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா ரவி? எக்ஸ்ன்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு மும்பை போஸ்ட் மெடிக்கல் கம்பெனியோட சைலண்ட் பார்ட்னர். அவங்க ஒரு மெடிக்கல் கம்பெனிங்கிறது தான் வெளியில தெரியும். ஆனால் எந்த மாதிரி மெடிக்கல் கம்பெனி அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில பேருக்கு தான் தெரியும். அந்த கம்பெனி மெடிக்கல் ஷாப்பில் இருந்து காலாவதியான மெடிசன்ஸ் வாங்கி திரும்ப எக்ஸ்பைரி டேட் போட்டு திரும்ப வேற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு விற்கும் கம்பெனி. அந்த கம்பெனி ஓனர் 2 பேருக்கும் அந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். இவங்க சொல்லி அவங்க மேற்பார்வையில தான் இந்த தில்லு முள்ளு அங்க நடக்குது. அங்க 2 ஒர்க்கர்ஸ் வேலை செய்யறாங்க. 2 பேரும் கம்பெனிக்கு முதலாளிகளுக்கும் விசுவாசமானவங்க. சோ அவங்க சைட்லயும் எந்த ப்ராப்ளம் இல்ல. எங்க ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்க வந்த பொண்ணு கிட்ட இருந்து. அந்த கம்பெனி அக்கௌண்ட் பார்க்க வந்த பொண்ணு அக்கௌண்ட்ஸ் பார்ப்பதோட மட்டும் நிற்காம அங்க நடக்கிற இந்த விஷயம் பத்தி அவங்க கிட்ட மெடிக்கல் ரெப்பா இருக்கும் நித்திலன் கிட்ட சொல்லியிருக்கா. சொத்து பிரச்சனையில பணத்தேவையில் இருந்த நித்திலன் அந்த மருந்துகளின் உண்மைத்தன்மை பற்றி தெரிந்து கொள்ள அதை பத்தின எவிடன்ஸை கலெக்ட் செய்ய தன் மருந்துக்கு ஆர்டர் எடுக்கிற நீ அண்ணா லேப் ஒர்க் பண்ற ஜெயச்சந்திரன் கிட்ட சொல்லி இருக்கான். ஜெயச்சந்திரன் தனக்கு தெரிந்த லேபில் அதை டெஸ்ட் செய்து பார்த்துவிட்டு அந்த மருந்துகள் வீணானவை, குப்பைக்கு போக தகுதியானவை என்று சரியான ஆதாரத்துடன் கொடுத்திருக்கிறான். அந்த ஆதாரங்களை நித்லன் அக்கௌண்ட்ல பொண்ணு கிட்ட கொடுக்காம கம்பெனி ஓனர் கிட்ட கொடுத்து விஷயம் லீக்காம இருக்கணும் என்றால் தனக்கு செட்டில்மெண்ட் வேணும்னு ஒரு பெரிய தொகையை தனக்காகவும் கடனில் விளையாடி கொண்டிருக்கும் ஜெயச்சந்திரனுக்காகவும் கேட்டிருக்கிறான். அந்த எக்ஸோ பணம் தருகிறேன், ஆனால் அதற்கு முன்னால் இதற்கு காரணமான அக்கௌண்ட்ஸ் பெண்ண தீர்த்தாகணும் என்று சொல்ல முதலில் மறுத்த அவர்கள் பிறகு அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். மருந்து கம்பெனி வேலை செய்யும் அவர்கள் எக்ஸ்பெரியான லிக்யூட் மருந்தில் ஒரு காம்பினேஷன் கிரியேட் செய்து அதை அந்த பெண் மட்டும் வேலை செய்யும் நேரத்தில் வாயுவாக அந்த ஏசியில் இருந்து வெளியேற செய்து அந்த பெண்ணை கொன்றிருக்கிறார்கள். அந்த கேஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த கேஸ் கண்ணுக்கே தெரியாது. சுவாசித்தவுடன் ஒருத்தர் மூளையில் ஆழமாக பதிந்திருக்கும். பயத்திற்கு காரணமான ஒன்றை ரொம்ப பெருசாக்கி காட்டும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு தண்ணீர் என்றால் பயம், நீச்சல் தெரியாது என்றால் நீங்கள் தண்ணிக்குள்ள மாட்டிக்கொண்டது மாதிரி காட்டும். நீங்க எவ்வளவு முயன்றாலும் உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்க பயம் அதிகரித்து அதிகரித்து பிபி இன்க்ரீஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் பம்ப் செய்வது ரொம்ப வேகமா அதிகரித்து கடைசியில் இதயம் தன் துடிப்பையே நிறுத்திக் கொள்ளும். பார்ப்பதற்கு சாதாரணமாக ஏற்படும் ஹார்ட் அட்டாக் மாதிரிதான் காட்டும். அந்த கேஸோட பதிப்பு வெளியே வரும் 10 நிமிஷம் தான் இருக்கும். பிறகு காணாமல் போய்விடும். இல்லைன்னா கதவை திறந்து காத்து உள்ளே வந்ததும் மறைந்துவிடும். உங்களால் நம்ப முடியவில்லை இல்லையா? என்னால் கூட ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. இப்போது தூங்கும் போது பேய், பிசாசு, மோகினி அமுக்கிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, கேட்டிருக்கீங்களா? அது அறையில் ஏற்படும் ஆக்சிஜன் சப்ளை உங்க மூளைக்கு சரிவர செல்லாத போது ஏற்படும். நீங்க தூக்க கலக்கத்தில் இருந்து எழுந்து கொள்ள எவ்வளவு முயன்றாலும் எழுந்துக்க முடியாது. நீங்க வாயை திறந்து உதவி கேட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று எவ்வளவு கத்தினாலும் நீங்க கத்துவது மாதிரி உங்களுக்கு தெரியுமே தவிர நீங்க தூங்குவதாதான் உங்க பக்கத்தில் படுத்திருப்பவர்களுக்கு தெரியும். நீங்களாகவே எழுந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. நல்லா தூங்கிட்டு பொய் சொல்றதான் நினைப்பாங்க. அந்த மாதிரிதான் அந்த ஏடிஎம்ல கூட நடந்திருக்கு. செத்து போனவங்களுடைய முகத்தை பார்த்து இருப்பீங்க நீங்க. கண்ணு 2 பயத்துல விரிந்து பெருசா தெரிஞ்சதற்கு இதுதான் காரணம். அந்த மாதிரிதான் அந்த அக்கௌண்ட்ஸ் பெண்ணையும் சாகடித்து இருக்காங்க. அந்த பொண்ணு செத்ததும் அவரோட உடம்ப கௌதம் கொத்தனார் வேலை செய்யும் பில்டிங் பேஸ்மெண்ட்ல கௌதமோட உதவியோட புதைச்சிருக்காங்க. கௌதம இவங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா?
இவங்க எல்லாம் வார இறுதியில் குடிச்சு கூத்தடிக்க, தங்க இஷ்டப்படி கேம் விளையாட, தான் தோன்றித்தனமாக நடந்துக்க தங்கி இருந்தாங்களே அந்த மேன்ஷன் தான். இந்த 3 பேருக்கும் அங்கு ஒரே ரூமை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இவங்களுக்கும் மேன்சன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டாங்க. ஆனா இவங்க டாய்லெட்டும் ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் வெயிட் பண்ணும்போது பார்த்திருப்பாங்க. ஒரு அறிமுக சிரிப்பு சிரிச்சிருப்பாங்க. அப்படிதான் இவங்களுக்குள்ள பழக்கம். அந்த இடத்தில் இப்படி ஒரு பழக்கத்தை யாரும் கவனித்திருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த பொண்ணை புதைத்ததும் மூவருக்குமே அந்த எக்ஸ் கிட்ட இருந்து அதிக பணம் கேட்கணும்னு ஆசை வந்துருச்சு. போய் அந்த எக்ஸ் கிட்ட பணம் கேட்டு இருக்காங்க. பணம் தரவில்லை என்றால் கலெக்ட் செய்து வைத்திருக்கும் எவிடன்ஸ அக்கவுண்ட் கொலைஸ் பற்றி அம்பலப்படுத்தி விடுவோம் மிரட்டியிருக்காங்க. இவங்க மிரட்டலுக்கு பயப்பட மாட்டேன் என்று 3 பேரும் ஒன்றா இருக்கும்போது பேசிய எக்ஸ் பிறகு அவங்க 3 பேர்கிட்டயும் தனித்தனியாக பேச, ஆளுக்கு இவ்வளவு பணம் தருகிறேன், நான் பணம் தருவதாக சொன்னதை ஒருவர் மற்றவனும் சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறான். இவங்களும் பணம் வருகிறது என்று அவன் சொன்னதுக்கு எல்லாம் சரி என்று இருக்கிறார்கள். நித்லன் தனக்கு சொத்து ப்ராப்ளம் இருப்பதால் பணம் உடனடியாக தர வேண்டும் என்று நிர்பந்தம் செய்திருக்கிறான். அவனுக்கு பணம் தருவதாக கூறி வர சொல்லிவிட்டு ஏடிஎம்மில் அந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தும் கெமிக்கலை அவன் நிரப்பியிருக்க வேண்டும். அது எப்படி சார்? ஏடிஎம்க்கு பல பேர் வருவார்கள் போவார்கள். நித்லன் வர சொன்ன நேரத்தில் வேறு யாராவது ஏடிஎம்மிற்குள் போயிருந்தால் அப்போது அவர்தானே இருக்க நேரிடும். எக்ஸ் அந்த ஊர் ஏடிஎம்ஐ நீண்ட காலமாக ஆட் செய்திருக்க வேண்டும். இதற்கு முன் அவனின் இல்லீகல் காரியத்திற்காக அந்த ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணியிருக்க வேண்டும். அது சின்ன ஊர். ஏடிஎம்க்கு யாரெல்லாம் எந்த நேரத்திற்கு வருவார்கள் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படி செய்ய வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு வாரத்திற்காவது ஏடிஎம்க்கு முன்னால் இருந்து கவனித்து இருக்க வேண்டும் இல்லையா சார்? அப்படி இருந்திருந்தால் அவனையும் நிறைய பேர் கவனித்திருப்பார்கள் இல்லையா? அது சின்ன ஊர் இல்லையா? காரணமில்லாமல் இவன் ஏன் இங்கிருக்கிறான் என்று அங்கிருப்பவர்களுக்கு தோன்றிருக்கும் இல்லையா? அங்குதான் இருக்கிறது அவனுடைய ட்ரிக்ஸ். அவன் ஏடிஎம் வாசலில் இருக்கவில்லை. அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஹேக் செய்து இருக்கிறான். அதன் மூலம் ஏடிஎம்க்கு ஆள் வர்றதே வராத நேரம் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதை வைத்துதான் அவன் நேரம் பிக்ஸ் செய்து சொல்லியிருக்கிறான். அப்படியானால் இவர்களின் போன் எல்லாம் அதை இவர்கள் இறந்த பிறகு அவன் எடுத்திருக்க வேண்டும். அது எப்படி சார் முடியும்? இறந்ததை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் செய்து இருக்கிறார்கள். இதற்கு நடுவில் கொலையாளி எப்படி போன் எடுக்க முடியும்? அந்த எக்ஸ் காவல்துறையை சேர்ந்தவன் என்றால் எடுக்க முடியும் இல்லையா? ஒவ்வொரு மரணமும் நிகழ்ந்தவுடன் அங்கு என்ன நடந்தது என்று விசாரணை செய்ய சென்றவனால் எடுக்க முடியும் இல்லையா? சார் அப்படி என்றால் உன்னால் எடுக்க முடியும் இல்லையா என்று ரவியை பார்த்து கேட்டான் விக்ரம். சார் என்று அதிர்ந்தான் ரவி. சொல்லுங்க எஸ், ஏன் இப்படி செஞ்சீங்க? சார் நான் எதுவும் செய்யல சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்பாவா? நானாவா? சரி அப்ப சரியா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அதெல்லாம் கொலையே இல்ல சார், ஹார்ட் அட்டாக் மரணம் தான் சார். நான் விசாரிச்சுட்டேன். யாரு இவர்கிட்டயா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது ப்ரொஃபசர் ராகவன் வந்து நின்றார். ப்ரொஃபசரிடம் என்ன சார்? அவர் ப்ரொஃபசரே இல்லை என்பதுதான் ப்ராப்ளம். ரவி மேலும் அதுதான். நான் தொல்பொருள் ஆராய்ச்சியிடம் தானே நடுக்கல் பத்தி கேட்க சொன்னேன். நீங்க என்னன்னா என்ன பார்ட்னரையே ப்ரொஃபசர் ஆக்கி இருக்கீங்க. உங்களோட பார்ட்னர் தானே இவரு. சார் நீங்க என்ன நினைச்சீங்க? ரவி, நான் நீங்க சொல்லும் எல்லாத்தையும் நம்பிக்கொண்டு வேறு விசாரணை எதுவும் செய்ய மாட்டேன் என்றா? அந்த நடுக்கலில் இருந்துதான் என் சந்தேகமே ஆரம்பித்தது. சாப்பிடாம 4 நாள் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாத ஸ்டெமினா என்னோடது. அந்த நடுக்கலை பார்க்க போனதும் அங்கேயும் எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி எப்போ நான் ஃபீல் பண்ணதே இல்ல. அப்போ அந்த கல்லுல தான் ப்ராப்ளம்னு எனக்கு தோணுச்சு. அந்த கல்லை பார்க்க போன போது அந்த கியூ ஃபாங் மேனேஜர் உங்களை பார்த்து சிரித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ உங்களுக்கே தெரியாம அந்த பெயிண்ட் அடித்த கல்லில் இருந்து சாம்பிள் எடுத்தேன். அதை லேப்ல டெஸ்ட் பண்ணும்போது அதுல நரம்ப வீக்காக்கும் மருந்து இருந்தது தெரிய வந்துச்சு. அதுவும் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் கலந்திருந்தது. அப்புறம் அந்த ப்ரொஃபசர் அந்த கல்லை அடிக்க உளி கொடுத்துட்டு சொன்ன கதை. அந்த உளி உடைந்தது. சாம்பிள் எடுக்க நான் சுரண்டினப்போ சாதாரணமா வந்த அந்த பெயிண்டில் பூச்சி அந்த கல்லோட கொஞ்சம் மண்ணும் வந்துருச்சு. சோ அது பாறை இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். அங்க இருந்து வேற கல்லு, அப்புறம் ப்ரொஃபசர் காட்டினது வேற கல்லு. அது நிஜமான பாறாங்கல்லு தான். என்ன அதுல பிக்ஸான அந்த உளி, அது ஆல்ரெடி உடைந்து ஒட்ட வச்ச உளி. உளி உடைந்து என் கால ரத்தம் வந்த பிறகுதான் இந்த பேய் கதையெல்லாம் திட்டமிட்ட பிளான்னு தோணுச்சு. விசாரிச்சதுல இவர் ப்ரொஃபசர் இல்லையாமே, மெடிக்கல் கம்பெனில வச்சிருக்காராம். அப்புறம் தான் இவர் ப்ரொஃபசர் என்று எனக்கு அறிமுகப்படுத்தி உங்க மேல சந்தேகம் வந்துச்சு. விசாரிக்க நீங்க சொன்ன எல்லாமே போய் திட்டமிட்ட திசை திருப்பம் வேலைன்னு புரிஞ்சுது. நீங்க எதுவும் செய்யாமல் இருந்திருந்தாலே, ஐ மீன் இதுல என்ன கமிட் செய்யாமல் இருந்திருந்தாலே இது ஒரு சாதாரண கேஸாக முடிந்திருக்கும். இல்லனா அந்த ஏசி கடையை நோக்கி போய் ஏசி ஃபால்ட் என்று முடிந்திருக்கும். நீயா வந்து இத கொலை என்று சந்தேகமா இருக்குன்னு என்னையே கமிட் செய்த? சொல்லுங்க ரவி, இது உங்களோட எப்படி செய்ய வைத்தது? என் மேல இருந்த கான்பிடன்ஸ் தான் சார். ஆனால் நீங்க எல்லாத்தையும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு தெரியல. உங்க குழப்பத்தான் நான் நிறைய வேலைகள் செய்து வைத்தேன். செத்தவங்க வீட்டுக்கு போன்ல பேசினேன். நீ அப்படி போன்ல பேசுறனாலதான் நீ மாட்டின. நான் 3 பேர் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து போன் நம்பரை வாங்கி செக் பண்ணும்போது அங்கே அதே நேரத்தில் அந்த நம்பருக்கு அருகிலே ஆக்டிவா இருந்த நம்பரை பத்தி டீட்டெயில்ஸும் கேட்டேன்.
அந்த நம்பர்ல இருந்து கால் பண்ண ஒவ்வொரு டைமும் அதுக்கு பக்கத்துல உன் நம்பர் தான் இருந்தது. அதை வைத்துதான் போனை நீ எடுத்து வைத்திருக்கிற என்று கண்டுபிடித்தேன். நீ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க. ஆனா நீ கோட்டை விட்ட இடத்தில் தான் நான் கண்டுபிடித்தேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு ஒரு இல்லீகல் மெடிக்கல் கம்பெனியோட பார்ட்னரா இருந்தது ஒரு தப்பு என்றால், அங்கு நடக்கும் தப்பை மறைக்க 4 பேரை கொலை செய்து இன்னொரு தப்பு. இந்த 2 தப்பையும் சரியாக மறைக்காம ஓவர் கான்பிடன்ட் என்னிடம் வந்து கேஸ் கொடுத்தது பெரிய தப்பு என்றான் விக்ரம். ரவி தலையை குனிந்து கொண்டான். சொல்லுங்க ரவி, இப்போ உங்க வாயாலேயே நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க என்றான் விக்ரம். சின்ன வயதிலிருந்தே ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான மூல காரணத்தை கண்டுபிடித்து அதை அழிக்கணும் என்பதுதான் என் ஆசை. மூல காரணம் அழிந்தால் பிரச்சனை ஏற்படாது இல்லையா? நான் அந்த மெடிக்கல் கம்பெனியின் சைலண்டான பார்ட்னரா இருந்தது யாருக்குமே தெரியாது. நீங்கள் இதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. நித்திலன் எவிடன்ஸோட வந்தான். அவன் அப்படி வந்த போது எனக்கு அவன் மேல வந்த கோபத்தை விட அந்த அக்கௌண்டன்ட் பொண்ணு மேல வந்த கோபம் தான் அதிகம். இப்படி ஒரு ப்ராப்ளம் கிரியேட்டரை இவ்வளவு நாள் வேலைக்கு வைத்திருந்தோமே என ஆத்திரம். அந்த ஆத்திரத்தில் தான் அவளை கொலை செய்ய சொன்னேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. எனக்கு நித்திலன் கேட்ட பணத்தை தருவது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. ஆனால் அவன் போலீஸ்காரனா என்னிடமே நான் போலீஸ் என்று தெரியாமல் போலீஸுக்கு எவ்வளவு தரப்போகிறேன் என்று மிரட்டினான். சாதாரண மெடிக்கல் ரெப் ஒரு ஆதாரம் கிடைத்தவன் தலைக்கால் புரியாமல் என்னையே மிரட்டுகிறான் என்றால் இன்னும் என்னவெல்லாம் பணத்துக்காக செய்ய தெரியுமா என்று தோன்றியது. கொலை செய்வனா என்று டெஸ்ட் செய்து பார்த்தேன். அப்படி அவன் கொலை செய்து விட்டால் அதை கொண்டே அவனை அழித்து விடலாம் என்பது என் திட்டம். ஆனால் அவன் நான் நினைத்ததை விட ரொம்ப அறிவாளியாக ஒரு கொலை திட்டம் போட்டு அக்கௌண்டனை ஹார்ட் அட்டாக் வர செய்து சாகடித்ததும் அவள் இறப்பு யாருக்கும் தெரியாமல் மறைத்ததும் நான் அந்த திட்டத்தை அவனிடமே செய்து பார்க்க நினைத்தேன். ஏடிஎம்முக்குள் கெமிக்கல் கேஸ் லீக் செய்து கொலை செய்தேன். அவன் ஒரு நிமிடம் சுதாரித்து இருந்து ஏடிஎம்மின் கதவை திறந்திருந்தாலும் எல்லாம் கெட்டு போயிருக்கும். அவன் தப்பித்து எனக்கு தலைவலியாக இருப்பான். அவன் இறந்ததும் அவனின் போனை எடுத்துக்கொண்டேன். அது அவனை பற்றிய டீட்டெயில்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்து நான் செய்த செயல். இன்ஸ்பெக்டர் வெங்கட் லீவில் சென்றிருப்பதால் அவர் அனுமதி இல்லாமல் பத்திரிகை விளம்பரம் கொடுக்க முடியாது என்று எனக்கு தெரியும். அது ஹார்ட் அட்டாக் என்பதால் யாரும் அதை பற்றி யாரும் எந்த புகாரும் கொடுக்கவில்லை. இது எனக்கு இன்னும் வசதியாக அமைந்தது. அவன் இறந்ததை எப்படியோ தெரிந்து கொண்ட ஜெயச்சந்திரன் என்னை வந்து பார்த்து பேசினான். அவன் ஹார்ட் அட்டாக்கில் இருந்ததற்கெல்லாம் நான் பழியேற்றுக் கொள்ள முடியாது என்று திட்டிவிட்டு, உனக்கு பணம் வேண்டும் என்றால் நேரடியாக என்னை கேள். இப்படி எதற்கெடுத்தாலும் என்னை விரட்டும் மேலே பார்க்காதே. வந்து இந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கொள்ள சொன்னேன். அவனும் வந்தான், செத்தான். அவனை கண்டுபிடிக்க தடயமாக இருந்த போன், கிரெடிட், டெபிட் கார்டுகளை நான் எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டேன். இன்ஸ்பெக்டர் இல்லாது எனக்கு சாதகமாக அமைந்தது. யார் என்ன ப்ராப்ளம் என்று போன் செய்தாலும் என் உத்தரவின்றி யாரும் எங்கும் போகக்கூடாது என்று ஸ்டேஷனில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பான உத்தரவை போட்டு வைத்திருந்தேன். அதனால் ஏடிஎம் இறப்பு ஏற்பட்ட ஒவ்வொரு முறையும் நானே வந்தேன். சிசிடிவி கேமராவை ஹேக் செய்து இருந்ததால் என்னால் நான் வந்து செல்போன் எடுக்கும் காட்சிகளை மறைக்க முடிந்தது. கௌதமை கொஞ்ச பிறகு இந்த கொலைகளை யாராவது கண்டுபிடித்து விடுவார்களோ என்று சந்தேகமாக இருந்தது. கண்டுபிடிக்காதபடி குற்றம் செய்திருக்கிறேன் என்று என் மீது எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் துப்பறியும் ஓனா என்று பெயர் எடுத்திருந்த உங்ககிட்ட வந்தேன். நீங்க விசாரிக்க ஆரம்பித்ததால் நான் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்றுதான் இறந்தவர்களின் போனில் இருந்து போன் செய்தேன். நீங்க கல்லை பற்றி விசாரிக்க ஆரம்பித்ததும் பேய் அமானுஷம் என்று நம்ப வைக்க ராகவனை வைத்து கதை சொல்ல வைத்தேன். எல்லாம் சரியாக போய் நீங்களும் இது சாதாரண ஹார்ட் அட்டாக் மாதிரிதான் இருக்கும்னு சொல்ல தொடங்கியதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இனிமேல் வேற யார் வந்து விசாரித்தாலும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவ்வளவு நம்பிக்கை. ஆனா என்னன்னா எங்கெல்லாம் கோட்டை விட்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் சொன்ன பிறகுதான் புரிந்து கொண்டேன். நெக்ஸ்ட் டைம் குற்றம் செய்யும் போது இதெல்லாம் நடக்காமல் கவனமாக இருப்பேன் சார் என்று ஒரு மாணவனுக்குரிய பணிவோடு சொன்னான். அதெல்லாம் சரி, அது எப்படி இந்த நடுக்கள் 2 போட்டோவும் எடுத்த பிறகு ஒன்றானது? அது எனக்கே தெரியல சார் என்றான் ரவி. அப்படி என்றால் எப்படியோ அந்த 3 பேரை தீர்த்தாகிவிட்டது. இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஓ, அப்படியும் கடைசி அண்ணனின் சொல்கிறியா? அவங்களதான் இந்த ஜென்மத்தில் எங்க பிறந்து இருக்காங்க என்று இன்னும் எந்த குறிப்பும் கிடைக்கலையே. அந்த குறிப்பு மட்டும் கிடைக்கட்டும். அவங்களையும் இங்கு வரவழைத்து உன் கண் எதிரிலேயே கொள்கிறேன். நம்மை வாழ விடாமல் சேர்ந்தவர்கள் எத்தனை ஜென்மம் என்று கண்டுபிடித்து உன் கண் எதிரேயே கொன்று உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்றது அந்த நடுக்கல். நன்றி. இந்த ஸ்டோரி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சேஃபா தீபாவளியை கொண்டாடுங்க. பாய்.